you. Thank you. God bless 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 you. Shalom. 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 Perfect peace to each and everyone. Thank you for joining us today. Today we'll be discussing a very important subject. I'm not going to be soft in this. I can't be, because the text has so much contrast things to be spoken of. Certain things has to be sorted out. Many misunderstandings, many misleadings, and many wolves in sheep clothing. So I want to put a full stop to everything. God has given me certain subject with perfect evidence and proof from your own Bible. So I want you to listen to it. I am not here to solace you. I am here to disturb you. I am here to put the questions before you so that you could question and find the answers and the perfect way to follow God. So stick with us. Listen carefully and fully. God bless you. எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 45. மார்க் சாப்டர் 10 verses 35 to 45. மார்க் 10 35 45 வாசிக்க கேட்போம். அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். Hallelujah. 45th verse மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க, the last verse. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா சேவைன்னு வச்சுக்குவோம். சேவிக்கப்படாமல் ஊழியம் செய்யவும் சேவை செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக, மீட்கும் அந்த வார்த்தையை பாருங்க, பொருளாக, மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். For even the Son of Man did not come to be served but to serve and to give his life a ransom for many. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு, greatness is serving. சேவை செய்வது மகத்துவம். Greatness is serving. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேவை செய்வதே மகத்துவம். சேவை செய்வது மகத்துவம். Greatness is serving. கைகளை வைங்க, ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆழமான சத்தியத்தை நாங்கள் அறிய புரிந்து கொள்ள அதை பயன்படுத்த நீர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போவே நல்லா சிரிச்சுக்கோங்க, பக்கத்துலேயும் பார்த்து சிரிச்சுக்கோங்க. பிகாஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 1 hour I am going to be very warm. ஆமென். ஸோ பக்கத்தில் வேண்டாம்னா வேண்டாம் விட்டுருங்க, பக்கத்தில் பார்த்து சிரிச்சுக்கோங்க சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஓகே, ஆல் ஷலோம். ஷலோம் ஒன்ஸ் அகேன். ஷலோம் ஷலம் ஷலம் ஷலம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் வாசித்த 10 வசனமும் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய கத்தி எடுத்து மாயைன்ற நெஞ்சில் நேருக்கு நேராக குத்துனதுக்கு சமம். மாயை, இச்சை, உலகம் அப்படின்ற வார்த்தைகள், அதிகாரம், பெருமை அப்படின்ற காரியங்களை நேருக்கு நேராக மிகப்பெரிய கத்தி எடுத்து
இப்படி நேரா குத்துனதுக்கு சமம் இவர் பேசிய வார்த்தைகள். ஹலோ, ஒரு இடத்துல அழகா இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், நான் சமாதானத்தை கொடுக்க வரவில்லை, பிரிவினை செய்யவே வருகிறேன்னு போட்டிருந்தார். ஐ எம் ஹியர் டு பிரிங் அ டிவிஷன், நாட் டு பீஸ். ஒரு மிகப்பெரிய கத்தி, ஒரு ஸ்வாட், அதை எடுத்துட்டு நான் வந்திருக்கேன் இந்த உலகத்துக்கு. சமாதானம் உண்டாக்க நான் வரலப்பா, பிரிவினை, த டிஃபரன்ஸ், த டிவிஷன் அப்படின்னு பேசக்கூடிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மிக தெளிவா நேருக்கு நேரா எந்த பயமும் இல்லாம, he has no support, no political support, no minister support, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. கூட ஒரு 12 பேருக்கு இவர் என்ன பேசுறாருன்னு ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நேருக்கு நேராக பல வருஷமா பின்பற்றக்கூடிய, இப்போ மோசே கட்டளைகள் என்னங்க, வேற யாரோடதா? யூதர்களோடது. அதே வம்சாவளியில் வந்தவர் தானே இயேசு கிறிஸ்து. அதையும் கற்றுக்கிட்டு தானே வந்திருப்பாரு. அம்மா அப்பா சொல்லி கொடுக்காமையா போயிருப்பாங்க? அதுவும் அவருக்கு தெரியும். பிதா பேசிய வார்த்தைகளையே தனக்குள் இருக்கிற பிதாவின் மூலியமாக திரும்ப கத்தி எடுத்து குத்துறாரு இயேசு கிறிஸ்து. இது என்னங்க அநியாயமா இருக்கு? பிதா பேசினது 10 கட்டளை, பிதா பேசியது சில வார்த்தைகள், பிதா பேசியதை கொண்டு இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் நம்ம ரொம்ப வில்லன், அவன்லாம் ரொம்ப மோசங்கன்றோம்ல, அவங்கெல்லாம் ரொம்ப உண்மையா ஊழியம் செஞ்சவங்க. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க பாப்போம்? உண்மைக்கும் ஊழியம் செஞ்சவங்க அவங்கெல்லாம். எப்படி சொல்றீங்கன்னா, இது கட்டளை, இது முறை, இப்படிதான் இருக்கணும், தீட்டுனா இப்படி செய்யணும், இப்படி சரி பண்ணணும் அப்படின்றத சொன்ன வார்த்தைகளை அப்படியே கடைபிடித்தது பரிசேயர்களும் சதுசேயர்களும். ஆமாவா இல்லையா? அப்போ அவங்க மோசமானவங்களாங்க? உண்மையா ஊழியம் பார்த்தாங்க, உண்மையா ஊழியம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பைபிளில் கொடுக்கப்பட்டதை நிலைநாட்டணும்னு எவ்வளோ போராடுறோமா இல்லையா? நான் ஆமேன்னு சொல்லணும், இல்லை சொல்லணும். You have to respond to me. Today is going to be response. இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்தின் கடைசி வரைக்கும் போவோம். எதுக்குன்னா இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம்னு சொல்ல. ஒத்துக்கிறீங்களா? இப்போ நீங்க இப்போ செய்யறத நான் உங்களை பார்த்து பரிசேயர்கள்னு கேட்டால் நீங்க ஒத்துக்குவீங்களா? கொடுக்கப்பட்டிருக்குப்பா, நான் அதை செய்கிறேன் சொல்லுவோமா இல்லையா? இன்னைக்கு பரிசேயர் அதானுங்க செஞ்சான். நம்ம எல்லாம் இன்னைக்கு ரொம்ப அவனை பெரிய வில்லனா பார்க்குறோமே. 100% பக்காவா ஊழியம் செஞ்சவனுங்க பரிசேயர்களும் சதுசேயர்களும். அவங்களுக்குள்ள மாற்று கருத்து இருக்கலாம், ஆனா ஊழியம், கட்டளை, சொல்லப்பட்ட வார்த்தை, மோசையின் கட்டளை, இஸ்ரேல் தேவனுடைய நாடு, தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படின்னு சரியா கடைபிடித்தவன். ஆனா பிதா பேசிய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவே மாத்தி பேசுறார். நேருக்கு நேரம் எடுத்து குத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். ஆமென். ஸோ அதனால என்னால் இந்த பூசி மொழுகிறதெல்லாம் முடியாது. ஸோ அதனால ஐ கிவ் அ காஷன். வாட் எவர் ஐ எம் கோயிங் டு சே டுடே, இஃப் சம்திங் ஹர்ட்ஸ் யூ ஆர் யூ கெட் ஆங்கிரி, இட் மீன்ஸ் தட் யூ டோன்ட் அக்செப்ட் த ட்ரூத். தட்ஸ் நோ ஃபால்ட் இன் மீ. ஐ எம் ஸ்பீக்கிங் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் விச் இஸ் கிவன் இன் பைபிள். இன்னைக்கு உங்களால் அதை ஏற்றுக்க முடியல, உங்களுக்கு கோபம் அடைகிறீங்க, என்ன இப்படி இந்த பையன் பேசுகிறான் அப்படின்னா, உங்களால் உண்மையை ஏற்றுக்க முடியலையே தவிர என் மேலே எந்த குற்றமும் கிடையாது. ஏன்னா உங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்ட அதே 10 வசனங்களை காட்டிலும் இன்னும் கூட வசனங்களை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது மட்டும்தான் என் வேலை. பாருங்கப்பா இதுதான் அப்படின்னு. இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை ஆமாப்பா சொல்லி இதை நான் ஏற்றுக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த பூசி மொழி இது இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஐ நீட் டு பி ஸ்ட்ரைட். உள்ளதை உள்ளதென்றும் சொல்லுங்கள்னு சொல்லியிருக்காரு. ஸோ இட் இஸ் மை டியூட்டி டு டெல் விச் இஸ் விச் அண்ட் விச் இஸ் விச். எது எப்படி, திஸ் இஸ் ட்ரூத், திஸ் இஸ் லை. இதுக்கு மேலே எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஐ வில் பி ஸ்ட்ரைட் டுடே. அல்லேலூயா. ஆமென். ஃபைன். இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஃபிகர் யூத சமுதாயத்தில். அவர் என்ன பேசினாலும் பிரச்சனையாகும். இந்த சோசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. எருசலேம் முழுசுமே செய்தி பரவிடுச்சு. என்ன பேசினாலும் நோட் பண்ணி எருசலேமுக்கு ரிப்போர்ட் வரணும். ஏதாவது ஒரு வார்த்தை தப்பு கண்டுபிடிச்சாலும் அவரை தூக்கிடணும் அப்படின்றதான் அவர்களுடைய திட்டம், பரிசேயர்கள் சதுசேயர்கள் திட்டம். ஏன்னா வந்த நாள்ல இருந்து என்ன பேசினாலும் நேருக்கு மாறா பேச வேண்டியது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? தீட்டுனா தீட்டு தான் அப்படின்னா இவர் அவங்க கூட உட்காந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். இப்படி அவனுக்கு கோவம் வருமா வராதா? இவனை கூட சேரக்கூடாது, தீட்டுனா ஒரு 7 நாள் ஒதுக்கி வைங்க அப்படின்னா இவர் அப்போதான் போய் அவனை கை வச்சு இப்படி தொடுவார். தொடக்கூடாதுன்னா தொடுவார். லெப்ரசி உள்ளவனெல்லாம் தூரத்திலே வைக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரான்? கையை அவன் மேலே வச்சு அவனை தொட்டுன்னு இருக்கு. நீ சொஸ்தமாகு அப்படின்னு சொன்னோடனே அவன் சொஸ்தமாயிருக்கான்.
என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களோ, கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களோ, அதெல்லாம் உடைக்கக்கூடிய ஆள் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? சரி, இப்போ இயேசு கிறிஸ்து சக்சஸ்ஃபுல்லா 12 பேரை சூஸ் பண்ணிட்டாரு. மத்தேயு சூஸ் பண்ணிட்டாரு, யோவானை சூஸ் பண்ணிட்டாரு, யாக்கோபு, சீமோன் ஆகிய பேதுரு சீமோனை சூஸ் பண்ணிட்டாரு, அந்திரேயாவை சூஸ் பண்ணிட்டாரு. 12 பேரை சூஸ் பண்ணிட்டாரு தான் ஊழியத்துக்கு. ஒத்துக்கிறீங்களா? 12 பேரை சூஸ் பண்ணி ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும் போது முறையா 12 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பேர் கொடுக்கிறாரு. ஹலோ, சீமோனை தன்னை கிறிஸ்துன்னு தேர்ந்தெடுத்தோன்னே, நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய். பேதுருன்னா கல்னு அர்த்தம், ராக். பேதுரு என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு இப்போ ஒரு பேர் கொடுத்தாருங்க. அதே மாதிரி யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாரு. என்ன பேர்? சன்ஸ் ஆஃப் தண்டர். ஆமாவா இல்லையா? இடி முழக்க சகோதரர்கள். நீங்க யாராவது இருக்கீங்களா சன்ஸ் ஆஃப் தண்டர்? நானும் மெர்வின் தான் நினைக்கிறேன் சன்ஸ் ஆஃப் தண்டர். ஓகே, இடி முழக்க சகோதரர்கள். இப்போ சரி, நார்மலா இடி முழக்க சகோதரர்கள் பேர் கொடுத்தாரு. பேதுருன்னு சொன்னாருன்னு பரவாயில்லன்னு பார்த்தா, பேதுருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மைல் போயிட்டாரு. என்ன? உன் மேல சபையை கட்டுவேன், பரலோகத்தின் திறவுகோலவன்ட்ட கொடுக்குறேன், உனக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு 12 பேர்ல ஒருத்தனை தூக்கி பேசினா, நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு சிறிய கூட்டமாக இருக்கீங்க. ஒருத்தரை மட்டும், இப்போ நான் ஞானதாஸ் அங்கிளுக்கு மட்டும் வாரம் வந்து அங்கிள் ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு வருமா வராதா கோபம்? நாங்கள்லாம் எத்தனை வருஷமாக சபையில் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரோ? எங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டாரோ? கோபம் வருமா வராதா? ப்ராக்டிக்கலாக சொல்லணும், உண்மையை சொல்லணும். கோபம் வருமா வராதாங்க உங்களுக்கு? இன்னைக்கு என்னைய விடுங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, சர்ச்சு முடிஞ்சாலே ஒருத்தட்ட மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்குலாம் கோபம் வருமா வராதா? கோபம் வருமா ஆமா இல்லை, பசப்பக்கூடாது. ஆமா இல்லை, ஸ்ட்ரைட்டா ஆமாம் தானே? சர்ச்சு முடிஞ்சாலும் நான்சிட்ட மட்டும் எங்கள் அம்மா வாரம் பேசிகிட்டு இருந்தா என்ன பெரிய என்ன உரிமை கொண்டாடிக்கிட்டு இது தேவையாத பாசுரமாக்கு பேசுவோமா இல்லையா? கோபம் வருமா இல்லையாங்க? சாதாரண ஒரு பாஸ்டரமாக்கே உங்களுக்கு கோபம் வருது. இங்க இவர் தான் மெசையா, இவர் தான் தேவனுடைய மகன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒவ்வொருத்தரும் சோசன்லாம் பார்த்தீங்கன்னா அழகா யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை இம்ப்ரெஸ் பண்ண, ஏன்னா அவர் தேவனுடைய மகன், அவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காருன்னா அவருக்குன்னு ஏதாவது செய்யணுமாப்பா அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தான் ஐயா அப்படின்னா கூட உள்ளவன்லாம் என்ன மட்டி மடையனா? நான் அந்த குரூப்ல இருந்தா அந்த இடத்துல பெரிய இதாக போட்டிருப்பேன், நான் ஊழியத்துக்குலாம் வரல, ஓர வஞ்சனம் வைக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டிருப்பேன். இது என்ன அநியாயமா இருக்கு? இப்போ இயேசு கிறிஸ்து தான் ஒரு இடத்துல பேசினாரு, 6 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கும் ஒரே ஊதியம், 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கும் ஊதியமா இல்லையா? அப்போ 12 பேருக்கும் 12 பேரை கொடுத்துருக்கணுமா இல்லையா? இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கணுமா இல்லையா? எப்பா பரலோகத்தின் கேட்டு வாசல்ல நீ உட்காந்துரு, பரலோகத்தில் கணக்கு வழக்க நீ பார்த்துக்க, செஞ்சுருக்கணுமா இல்லையாங்க? சாப்பாடு செக்ஷனை நீ ஹேண்டில் பண்ணிக்க, மியூசிக் செக்ஷனை நீ பிடிச்சிக்க, அழுகுறத நீ வச்சுக்க, கொடுத்துருக்கணுமா இல்லையா? இது நான் ஒருத்தருக்கு மட்டும் செய்யக்கூடிய உடனே இப்போ யாக்கோபு, இப்போ யோவான், யாக்கோபு கூட பரவாயில்ல, யோவான் யாருங்க? இயேசு கிறிஸ்துக்கு மார்பிளையே சாய்ந்திருக்கிறான். ஏன் நிறைய ஜனம் தன்னையே நம்பிக்கிட்டு இருக்கோம், மார்பிளையே நான் சாஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. யோவான் அப்படிப்பட்ட ஆள். என் பேரும் ஜான் தான், உடனே நான் அப்படியே வந்துகிட்டு இருக்கேன் தலையை வச்சுக்கிட்டு. யோவான் மார்பிளே, தி பிலவட். இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடி இயேசு கிறிஸ்து நேசிக்கிற ஒரு ஆள் யாருங்க? இப்போ சத்தம் வருமா வராதா? யோவான். யோவான். இப்போ எல்லாரும் சிங்க குகையில் இருக்கீங்களா? நல்ல சத்தமா யோவான். யோவான் அவருக்கு கோபம் வருமா வராதா? சொல்லுங்க, கோபம் வருமா வராதாங்க? இன்னைக்கு மெர்வின் நானும் க்ளோஸ், அவன் எனக்கு சொந்த அண்ணன் மாதிரி, சொந்த அண்ணன் தான். இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கான் மெர்வின். நான் மெர்வின் மார்பிளஸ் ஆயிடுறது, மெர்வின் ஏன் மார்பிளஸ் ஆயிடுறது, தேவா சூர்யான்னு ஒரு ரிலேஷன்ஷிப்னு வைங்க. நான் திடீர்னு பார்த்து ஒரு நாள் எவனோ புதுசாக வந்தவன் ஒருத்தனை, உண்மையில் நான் பிரியமாக இருக்கிறேன்னா மெர்வினுக்கு எப்படி இருக்கும்? அட பாவி,
உனக்காக நான் உயிரே எத்தனை வருஷம் கொடுத்துருக்கேன், நீ பாட்டுக்கு இப்போ மெர்வினே அதை செஞ்சால் எனக்கு கோவம் வருமா வராதா? ஐயா நான் உன் கூடயே நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னை நீ மதிக்காமல் இன்னொருத்தரன் கொடுப்பியா? வருமா வராதாங்க? யோவான் தோல்லையே சாஞ்சிக்கிட்டு இருக்கவர், ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் இப்படி எழுதிக்கிட்டே இருக்கிறவர், முக்கியமானதெல்லாம். இவர் பாட்டுக்கு பேதுருக்கு மட்டும் சொல்லிட்டாரு. இப்போ யோவான் யாக்கோபு நீங்கள் மத்தேயு எடுத்து பார்த்தீங்கன்னா தாயாரோட ஒரு டிஸ்கஷன் இருக்கும். இதே சப்ஜெக்டு மத்தேயுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் யாக்கோபு தன் தாயாரோட இணைந்து பேசின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அங்கேயும் தாயார் வேலை செய்து பாருங்க. அது எப்படி அவனுக்கு மட்டும் கொடுக்கலாம்? யோவான் 20 இருக்கு. என்ன நீங்கள்லாம் என்னமா நான் போய் சொல்கிற மாதிரி? யோவான் 20 எடுங்க. யோவான் 20, இது மத்தேயு 20 எடுங்க. சாரி, யோவான் மத்தேயு 20 எடுங்க. 20 எடுத்து 20 வாசிங்க. Then the mother of Zebedee's sons came to him with her sons. மதர் வாசிங்க 20வது வசனத்தை. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய், செபதேயுடைய குமாரர்கள் யாருன்னா யோவானும் யாக்கோபும், அவர்களுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். இங்க பாத்தீங்களா, வசனமே ட்விஸ்ட். அங்க யார் கேட்டதா இருக்கு? யோவானும் யாக்கோபும் கேட்டதா இருக்கு. இங்க பாருங்க, தாய் கேட்டதா இருக்கு. இப்போ இப்படி வச்சுக்கலாம், சோசன் அந்த இதுல அழகா என்னன்னா தாயார் சொல்லி அனுப்புவாங்க, இவங்க 2 பேரும் வந்து கேட்பாங்க. அதுபடியே வச்சுக்கோமே. தாயார் இப்போ கோவம் வருது தாயாருக்கு. அது என்ன, நீங்க ஆண்டவர் கூடயே இருந்திருக்கீங்க, உன்னைய ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, உன்னைய விட்டுட்டு பேதுரு நீ போய் கேளுன்ன உடனே 2 பேரும் வராங்க. வந்து என்ன கேட்டிருக்கணும்? எங்களை நீர் ஆசீர்வதியும்னு கேட்டிருக்கணும். ஆண்டவரே நீர் சொன்னது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனால் 2 பேரும் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொன்னதை வச்சே கவுண்டர் கொஸ்டின் போடுறாங்க. என்னப்பா சொல்ல வரீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவார்ல, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தேடுங்கள். அந்த வசனத்தை கூடயே இருந்து கேட்டு இந்த 2 பேருக்கும் மனப்பாடமாகி ஆண்டவர் தான் கேட்க சொன்னார்ல. மாயா போய் தைரியமா கேட்போன்னு அண்ணங்காரையும் சேர்த்துட்டு நேரம் அந்த ஆண்டவரே நாங்கள் ஒன்று கேட்போம், நீங்கள் எங்களுக்கு செஞ்சே ஆகணும். வாட் எவர் வி ஆஸ்க் யூ ஹேவ் டு டூ. அதிகாரமா, ரிக்வெஸ்ட் கூட கிடையாது. நீங்கள் எடுங்க லூக்கா, இப்போ நான் சொன்ன பாருங்க 10வது வசனத்தில், அதை கொஞ்சம் கவனமாக பாருங்க. ரெக்வெஸ்ட் கூட கிடையாதுங்க, நேருக்கு நேராக. மார்க் 10ல் 35 கிட்ட. எஸ், ஜஸ்ட் அ மினிட். 37 வாசிங்க. அதற்கு அவர்கள் உமது மகிமை 35 சாரி 35. அப்பொழுது செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். ரெக்வெஸ்ட் கிடையாது, எங்களுக்காக செய்ய முடியுமா சித்தம் உண்டான கூட கேட்கல. போதகரே நாங்கள் விரும்புகிறதை நீர் செய்தே ஆக வேண்டும். கண்டிஷன். ஹலோ, நீங்க இன்னைக்கு கேட்பீங்க தெரியுமா, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வீங்க, சீக்கிரம் கொடுங்க, மான கப்பல் ஏறுது கேட்போம்ல. அது மாதிரி இங்க வந்து செய்யணும், எந்த நிபந்தனைகளும் கிடையாது. நீ தானே சொல்லிங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கண்டடை. அது மாதிரி நாங்கள் இப்போ கேட்குறோம். என்ன கேட்டாலும் வாட் எவர்ன்ற வார்த்தைங்க இருக்கு. டீச்சர் வி வாண்ட் யூ டு டூ ஃபார் அஸ் வாட் எவர் வி ஆஸ்க். என்ன கேட்டாலும் நீங்கள் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சரி சொல்லுங்க, வாட் யூ வாண்ட் மீ டு டூ. 36வது வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். உடனே என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே உம்முடைய வரத்தில் பாதி எங்களுக்கு தாரும். எலிசா கேட்டது போல உம்மோட சால்வை மேலே போடும். இந்த மாதிரி ஏதாவது பொழுதுவா கேட்பாங்கன்னு பார்த்தா என்ன கேட்டாங்கன்னு 37ல் வாசிங்க. அதற்கு அவர்கள் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல், ஒரு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம என்ன கேட்டாங்கன்னு பாருங்க. உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார்னு வாசிங்க.
இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியும். இது எப்படிப்பட்ட வார்த்தை? இயேசு கிறிஸ்து நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு என்னது என்று அறியாததனால் அப்படின்றார. கோபம் அடைகிறாருங்க. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று அறியாமல் கேட்கிறீர்கள். வாசிங்க. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். உங்களால் கூடுமா? தங்களுக்கு தகுதி உண்டான் நேருக்கு நேரா பார்த்து கேட்கிறார். ஹலோ, சரி, இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தும். இங்க எத்தனை பேர் யோவான் யாக்கோபு இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்டே சரண்டர் ஆயிடுறேன். ஆமா, நான் இருக்கேன். நான் கேட்டிருக்கேன். நீங்க எல்லாம் கேட்டதே இல்லையாங்க? நான் கேட்டிருக்கேன். சின்ன வயசுல இவங்க எல்லாம் ரொம்ப உசுப்பி விட்டு நான் என்ன தெரியுமா கேட்டிருக்கேன்? பல வருஷ ஜபம் இது எனக்கு. இப்போதான் தெரிஞ்சது, ஐயோ லூசுத்தனமா ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு. என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய படையில் சேனாதிபதியோடைய பதவி எனக்கு தாரும். இது என்னுடைய பல வருஷ ஜபம். நீங்க இப்படிலாம் ஜோம் பண்ணதே கிடையாதா? பொய் சொன்னீங்கன்னா நானே கண்டுபிடிப்பேன். ஆண்டவரே உங்களுடைய இது சேனாதிபதி, எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேற. அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைனாலும் இந்த ட்ரம் செக்ஷனை எனக்கு கொடுத்துருங்க. ஐ எம் a வெரி குட் ட்ரம்மர். பரலோகத்தில் நான் அடிக்கிறது தான் முழங்கணும். ஆர்மி லீடர், பரலோகத்தில் எனக்கு இந்த இடம், பரலோகத்துக்கு எனக்கு அந்த இடம், நான் வந்து அந்த நான் தான் கேட்டு வாசலில் உட்காந்துருப்பேன். ஆண்டவரே, எப்படிப்பட்ட வேலை பார்த்துருக்கோம் பாருங்க. நானே கேட்டிருக்கேங்க, உங்களை மட்டும் இல்லை, நானே கேட்டிருக்கேன். சேனாதிபதி போஸ்ட்டு, ட்ரம்மர் போஸ்ட்டு இல்லைன்னா ரொம்ப அப்படியே நம்ம முன்னாடி வந்து அப்பான்னு வாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்தோன்னே கட்டுப்பாகும். அதனால ஜோம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும். ஆண்டவரே உன்னெல்லாம் விடவே கூடாது உங்கள் பக்கத்தில், அப்படி ஒரு போஸ்டிங்காக கொடுங்க அப்படிலாம் ஜோம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீ குடிக்க முடியுமா, இல்லை நான் பெறும் ஞானஸ்தானத்தை நீ பெற முடியுமா அப்படின்னு கோபம் கொண்டு கேட்கும் போது நம்மளாம் என்னங்க பண்ணுவோம்? ஆண்டவர் பேசும்போது தயக்கம் அடைந்து கொஞ்சம் பின்னாடி போயிடுவோம். எவ்வளவு பெரிய தேவனிடத்துலேருந்து அப்படியே இறக்கி வந்திருக்காரு நம்பக்கூடிய ஒருத்தர், அவருடைய கப்பில் அவருடைய ஞானஸ்தானத்தை பெற முடியுமான்னு கேட்கும்போது நீங்களும் நான் என்னங்க பண்ணுவோம்? ஐயோ அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லியிருப்போமா இல்லையா? அது தாழ்மை, செஞ்சிருப்போம். ஆனா யாக்கோபு யோவான் என்ன சொன்னாங்கன்னு வாசிங்க பார்ப்போம். 2 பேரும் அவரை பார்த்து அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். கூடும் என்ற எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கும் எனக்கும் அந்த தைரியம் இருக்குமா? இயேசு கிறிஸ்து பார்த்து நான் உட்காரும் இடத்தில் உனக்கு உட்கார தகுதி உண்டான்னு கேட்டா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஐயா இடி நான் ஜெபமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு ஒரு ஓரமா பஸ் ஏற்றி விட்டுருங்க அப்படின்வோம். நேருக்கு நேராக பார்த்து இவர் என் அளவுக்கு தகுதியான்னு கூட கேட்கல. நான் குடிக்கும் பாத்திரம், நான் பெற்ற ஞானஸ்தானம் உனக்கு பெற உன்னால் கூடுமான இன்ஸ்டன்ட்லி, நாட் ஈவன் சிங்கிள் மினிட் லேட், ஒரு நிமிஷம் கூட தயக்கம் இல்லாம அவனுக்கு 2 பேரும் அவருக்கு பதில் சொன்ன, எங்களால் கூடும். இந்த இடத்தை நல்லா மார்க் பண்ணிக்க. ஹலோ, இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அற்புதங்கள் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் செய்ய முடியும்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும். அதுக்கு இதுவே மிகப்பெரிய சாட்சி. அவன் 2 பேர் அவரை கொஞ்சம் கூட யோசிக்காம கூடும் ஆண்டவரே, ஆண்டவர் பதில் சொல்றாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்கவும் நான் பெறும் ஞானஸ்தானத்தை பெறவும் உங்களுக்கு பெறுவீர்கள். அவன் கேட்டான், கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ ஒன்று நீ கேட்டப்பார், விசுவாசமா முடியும்னு சொன்னப்பார், நம்புனப்பார், அதை நான் உனக்கு கிராண்ட் பண்றேன். நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் உங்களால் விசுவாசித்தால் உங்க தனிப்பட்ட மனுஷரால் அதை நகர்த்த முடியும். உங்களால் கூடும். ஆமென். மனுஷனால் கூடாத காரியம் உங்களுக்குள் வசித்து கொண்டிருக்கும் தேவனால் கூடும். உங்கள் சுயம் கிடையாது, உங்கள் பெயர் கிடையாது, உங்கள் ஜாதி கிடையாது, உங்கள் வகைரா கிடையாது, உங்கள் தேவனால், உங்களுக்குள் வசிக்கும் தேவனால் கூடும். அல்லேலூயா. இனி எவனாவது பார்த்து உன்னால முடியாதுன்னா சொல்லுங்க, என்னால் கூடும். மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போனா அது அப்படியே எனக்கு ஆகும். அல்லேலூயா. வாட் a bold statement. We are able.
ஆமா, அப்படின்னோடனே தேவன் சொல்லிட்டார், ஓகே, என் பாத்திரத்தை குடிக்கவும் நான் பெற்ற ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட வார்த்தைங்க இது! இயேசு கிறிஸ்து பாத்திரம், என்ன பாத்திரத்தில் குடித்தார் அதை முதல்ல விடுங்க, கொஞ்சம் ஞானஸ்தானத்தை பத்தி பேசுவோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் பெற்றார்? மூழ்கி எந்திரித்த உடனே வானங்கள் திறக்கப்பட்டு இவரே என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு யோவான் சொல்றாரு, உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் உங்களாலேயும் முடியுன்றாருங்க. நீங்களும் நானும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போட்டிருப்போம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும். அவர் அங்கே அரியானையில் உட்காந்துருப்பாரு, நம்ம இங்கே இப்படி கீழே. அவ்வளோதான். நம்ம போது இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பெற்ற ஞானஸ்தானத்தை உன்னாலையும் பெற முடியும். அர்த்தம் என்ன? நான் தேவனுடைய மிக சிறந்த மகன், பிரியமான குமாரன்னு பேர் எடுக்க முடியும்னா உன்னாலையும் முடியுன்றதுக்கு இது மிகப்பெரிய சாட்சி. அல்லேலூயா. கலாத்தியர்ல இருக்கு, கொரிந்தியர்ல இருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய உடன் வாரிசுன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் பெற்ற ஞானஸ்தானம் என் மேல் பிரியமா இருக்கிறேன்னு பிதா என்னை பத்தி சொன்னார்ல, அதை ஒன்னாலையும் பெற முடியும் நீங்க நிரூபிச்சிருக்காரு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சாதா ஒரு விசுவாசி யோவான் யாக்கோபால முடியும்னா உங்களால முடியாத என்ன? நிச்சயம் முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காரியம். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது கொஞ்சம் வாசிங்க. 40ல இருந்து 45 கொஞ்சம் வாசிங்க. ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். என்னங்க இது? 40வது வசனத்தை கொஞ்சம் பாத்தீங்களா இல்லையா? நம்மளாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? பிதாவின் ஒரு மறு பகுதி இயேசு கிறிஸ்து, பிதாவின் பிறவி இயேசு கிறிஸ்து நினைக்கிறோமா இல்லையா? பிதாவுடைய மனுஷ உருவம் இயேசு கிறிஸ்துன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா என் வலது பாரிசத்திலையும் இடது பாரிசத்திலையும் உட்கார்ற உனக்கு தகுதி எனக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லையப்பான்றாரு. இவர் பிதானா என்ன சொல்லியிருக்கணும்? அது ஏற்ற நேரத்தில் வழங்கப்படும், அது பின்பாக பேசப்படும், அதை இன்னொரு நாள் பேசலாம், அதுக்குன்னு ஒரு நேரம் வரட்டும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? தானே பிதாவாக இருந்தால் இதை பேசியிருக்கணும். ஆனால் தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டு என்னை காட்டிலும் ஒருத்தர் இருக்கிறார், அவர் முடிவெடுப்பார். என்னால் முடியாது, இந்த உடலினால் முடியாது. நாசரேத்தில் பிறந்த இந்த இயேசு என்ற உடலினால் இது முடியாது, அது அவருக்குரியது. ஆமென். அடுத்து வாசிங்க. மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சல் அடைஞ்சார்கள். இந்த வார்த்தையை நீங்க பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து டைம்ல எல்லாமே சந்தோஷம், அற்புதம், அடையாளம், சுகோன் போயிட்டு இருக்க இடத்துல முதல் முறையா எரிச்சல் அடைஞ்சார்கள் இருக்கு. ஹலோ, கோவம் வருமா வராதா? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான், நீங்கள்லாம் எரிச்சல் அடைவீங்களா இல்லையா ஒருத்தர்கிட்டே பேசிகிட்டு இருந்தா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு கோபம் இருக்கோ, நான் வாரம் அலெக்சாண்டர் அங்கிள் மட்டும் கெட்டி பிடிக்கிறேன்னு? என்ன அங்கு நிறைய பேர் கண்ணு போடுறாங்க போல, நம்மளை சுற்றி போடணும். we have such a bond. நான் கேட்குறேன்னா இல்லையா, நான் ஒருத்தரை பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ள அலெக்சாண்டர் அங்கிள் ரெடியாக நிற்பார், கம் அப்படின்னு. சந்தோஷமா இருக்கும். கட்டிப்பிடி வைத்தியம். ஞானதாஸ் அங்கிள் கேட்டாலும் நான் கொடுக்க தான் போறேன். ஆனா வேணும்னுக்குனே நான் அங்கிளுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்குலாம் எரிச்சல் ஆகுமா இல்லையா? என்ன இதெல்லாம் தேவையா? சபைன்ற ஒரு ஒழுங்கு இல்லையா? மெர்வின் மாதிரி தான் கேட்கணும், ஒரு ஒழுங்கு இல்லையா சபையில்? இதெல்லாம் தேவையா? தெரியுது என்னென்ன எரிச்சல் ஆகுமா இல்லையா? வாரம் நீங்கள் ஒரே ஆள்கிட்ட சிச்சர் அப்படின்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அந்த மிச்சரை மட்டும் கை கொடுக்க எனக்கு இருக்குங்க, ஒரு நாள் இருக்கு பாஸ்டர்மா, உங்களுக்கு புத்தியை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எரிச்சல் ஆகுமா இல்லையா? ப்ராக்டிக்கலி இன்னைக்கு மனுஷனா நமக்கு எரிச்சல் வருமா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணலைன்னா உங்களுக்கு எரிச்சல் வருமா இல்லையா? நான் பல நேரம் பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணாமல் வந்துடுவேன். நான் உடனே பாஸ்டராக இருக்கேன்னு எங்கள் அம்மா கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்லாம் ஆஃப் பண்ண மாட்டாங்க. போட்டால் ஆஃப் பண்ண தெரியாதா அப்படின்னு ஒரு எரிச்சல் அடைவாங்க. அதான் தாய்க்குள்ளியோட அழகு. எரிச்சல்லாம் அடைஞ்சாதான் நீங்கள் மனுஷன். அப்படியே ஜடம் மாதிரி இருந்தால் ஜடம்,
எந்த உணர்ச்சியும் இல்லைன்னா ஜடம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எரிச்சல், 10 பேருக்கும் எரிச்சல். ஏன்னா எதை உண்போம், எதை உடுத்துவோம், எங்க தங்குவோன்னு கூட கவலைப்படாதப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்காருன்னு அப்படி ஒரு ஸ்டேஜில் போயிட்டு இருந்தா, இவனுங்க 2 பேர் வந்து உங்க வலது பாரசத்தையும் இடது பாரசத்தையும் எங்களுக்கு சீட்டு வேணும் ஆண்டவரே. திஸ் வேர்ட் சீட், வெரி இரிட்டேட்டிங் வேர்டு. ரெக்கமெண்டேஷனு, அதாவது தான் பக்கத்தில் இவர்கள் தான் உட்காரணுமா, நம்ம கூட உள்ளவனா கோமாளியா. இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் ரொம்ப என்னையெல்லாம் வெறுப்பேற்றிட்டாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி. நான் என் பேர்லாம் சொல்ல மாட்டேன், புரிஞ்சா புரிஞ்சட்டும். காட் பிளஸ் யூ. சர்வ சங்கம்னு ஒன்று இருக்குது, அதில் எங்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கணும்னா எனக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான்லாம் என்னடா அப்போ என்னையெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நினச்சி, எங்களுக்கெல்லாம் இடம் கிடையாதான்னு ஆயிடுச்சு. 24 மூப்பரில் எக்ஸ்ட்ரா 2 சீட்டு போட்டு இவங்க பேர் மட்டும் இருந்ததான், இவங்களுக்கு மட்டும் இருக்கான். அப்போ நம்மெல்லாம் ஒதுக்கி விட்டாங்களா? பயங்கர கோபமாக இருந்தது எனக்குலாம். ரொம்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நல்ல ஆவிக்குரிய உடான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சது. எரிச்சலாகுமா இல்லையா? என்ன இது பெரிய தூக்கி தூக்கி பேசிக்கிட்டு என்ன இப்படி அவங்கள மட்டும் அனுசரிச்சுக்கிட்டுனா இங்கே இப்படி பண்ணிட்டானுங்க. வந்து வலது பரிசு இடம் 10 பேருக்கும் கோபம் வருது. நாங்களும் ஊழியம் செய்கிறோம், நாங்களும் அவர் சொன்ன வேலையெல்லாம் செய்கிறோம், சும்மா நீ மட்டும் போய் பதவி கேட்டான்னு கோபம் வருமா வராதா? ரைட்டு. இதை கேட்ட உடனே எரிச்சல் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 42 45 வாசி. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். இங்க இங்கிலீஷ்ல ஸ்லேவன் கொடுத்திருக்கு, அடிமையாக இருக்க கடவன் இருக்கு. அடுத்து வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ரைட், ஓகே. பைபிளை முடிக்கங்க, செய்தியை நம்ம ஆரம்பிக்க போறோம். புறஜாதிகள் சிறியவர்களுக்கு மேலே பெரியவர்கள் இருந்து ஆட்சி செய்யணும்னு, பரிசேயர்களும் சதுசேயர்களும் தனக்கு ஒரு பதவி வேணும், மக்கள் அவர்களுக்கு கீழே இருந்து கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறது உங்களுக்குள் நடக்க ஆகாதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா, ஆமானா ஆமேன், இல்லைன்னா இல்லை. ஆமேன். ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த மெட்டீரியல் ஸ்டஃப்னு இருக்கு பாருங்க. இன்னைக்கு யோவானும் யாக்கோபும் கேட்டது மாம்சத்துக்குரிய ஒரு காரியம். போஸ்டிங் வேணும். ஹலோ, உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒரு போஸ்டிங், ஒரு சீட், மெட்டீரியல் ஸ்டஃப், மாயா, இல்யூஷன். இந்த காலகட்டத்தில் நான் என் இந்து நண்பர்களையோ முஸ்லீம் நண்பர்களையோ அப்படி நான் பார்க்கல. But modern age Christians, oh you scribes and Pharisees, I condemn you very badly. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவத்தை நிலைநாட்ட சொன்னா பதவிக்கும் ஆசைக்கும் பெருமைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்லியிருக்கார்? உங்களுக்குள் தாழ்மை, பெருமை, மேட்டிமை, ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது. வசனம் இன்னும் தெளிவா சொல்லணுமா? ஆண் இன்றி பெண் இன்றி அப்படின்னு வசனம் இருக்கு. கிரேக்கர் இன்றி யூதர் இன்றி எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. தேவனுடைய சந்நிதியில் வரும்போது எல்லாரும் சமம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு நான் பார்க்குறேன் கிறிஸ்தவ சமுதாயத்தில் நீங்க பதவிக்கும் ஆசைக்கும் பெருமைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருப்பேன், நான் சீஃப் பாஸ்டரா இருப்பேன், எனக்கு இந்த பொசிஷன் கொடுக்கணும், கல்யாணம் நடத்துறேன்ல எனக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாதான் நான் வருவேன். டேம் யுவர் பொசிஷன்ஸ்.
Damn your bloody positions. இது போக பிஷப், ராயர், அது இது, தலை, வால், மூளை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசிஷன் வேணும். இருந்தால் தான் நீங்கள்லாம் சபைக்கு வரீங்களா? அங்கிள், இன்னைக்கு மார்டின் அங்கிள் இருக்காங்க. எத்தனை வருஷம் அங்கிள் நீங்கள் இந்த சபைக்கு வரீங்க அங்கிள்? சத்தமா மெர்வின் என்ன சொல்கிறாங்க? 15 வருஷமா? தேங்க்யூ. ப்ளீஸ் இடம், ப்ளீஸ் இடம். 15 வருஷமா இன்னைக்கு மார்டின் அங்கிள் சர்ச்சுக்கு வராங்க. என் அங்கிள், நான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாதான் நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்களா? நான் இந்த சர்ச்சில் உங்களுக்குன்னு ஒரு பதவி கொடுத்தாதான் நீங்கள் வருவீங்களா? இன்னைக்கு பதவின்னு கொடுத்தாதான் நீங்கள்லாம் ஜோம் பண்ணுவீங்களா? இன்னைக்கு பதவின்னு கொடுத்தாதான் நீங்கள்லாம் சபைக்கு வருவீங்களா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபையில் ஒரு 2 கப்புள் வந்தாங்க. ஃபேர்லி மிட் ஏஜ் கப்புள், நியர்லி 45 to 50, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஐ கெஸ் ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர், ஐ டோன்ட் நோ. நல்லா சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க, நல்லா ஆராதனை செய்வாங்க, நல்லா பேசுவாங்க. கொஞ்ச நாள்லேயே திடீர்னு வெளியில் போயிட்டாங்க. என்ன ரீசன் கேட்டா, எங்களுக்குன்னு சர்ச்சில் ஒரு பதவி கொடுக்கல. ஐ ஆஸ்க் யூ, am I conducting a political party here? நான் இங்கே என்ன அரசியல் சபை கூட்டமாக நடத்திக்கிட்டு இருக்கேன்? வாங்க, நீங்கள் வட்ட செயலாளராக இருங்க, நீங்கள் வண்டு முருகனாக இருங்க, நீங்கள் சாரப்பாம்பா இருங்க, நான் என்ன பதவியாக கொடுத்துட்டு இருக்க முடியும்? Damn your position, idiot. எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு ரொம்ப தேவன்ட்ட வருந்தி கேட்குற மாதிரி கேட்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? தயவுசெய்து நீ ஸ்டேஜில் கூப்பிடாதீங்க. நாங்கள் சும்மா இல்லாமல் அவங்கள பாஸ்டரம்மான்னு ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் இன்னைக்கு நான் பாஸ்டரம்மான்னு பதவி கொடுத்தா தான் வந்து உட்காருவாங்களா? என்னை பாஸ்டரம்மா என்று அழைக்கவில்லை, நான் வரவில்லை சபைக்கு. ஏன் பாஸ்டரம்மான்னு கூப்பிடலைன்னா உங்களுக்கு உயிர் போயிருமா? நில கொள்ளாத? வர வர வந்து சிஸ்டர் அப்படின்னா தான் நீங்களாம் வருவீங்களா சபைக்கு? I'm watching it very closely. I'm watching everyone. You're making absolute mistake. You're building the whole Christian foundation on a nonsense basic thing. Nonsense foundation of pride, of position, of places. ஆமா, I am very proud to say that, you know. எந்த சர்ச்சில் இது இருக்காது. ஹலோ, எந்த சர்ச்சிலையும் இது இருக்காது. நான் எங்கள் சபையை குறித்து நான் பெருமையான ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. உலகத்திலே அதிக பாஸ்டர்களை கொண்ட சபை எங்கள் சபை. கை தட்டுங்க. என்னங்க அதையும் நம்பி கை தட்டுறீங்க? 300 பேருக்கு 150 பாஸ்டர் இருப்பாங்க. 150 pastors come one week, do all this stuff, God anointing you as pastor. ஐயோ, எனக்கு அப்போ இந்த ஞானோதயம்லாம் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். ஓப்பனாக நான் சொல்ல முடியாது. சரி, மாஸ்டர்னு பதவி கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? பாஸ்டர்னு பதவி கொடுத்துட்டா எல்லாம் ஓஹோன்னு பரப்போன்னு நினச்சிக்கிட்டு போன வாரம் தானே உங்களுக்கு நான் சொன்னேன். இங்கே எத்தனை பேர் பழையது சாப்பிடுவீங்க? ஐஸ் பிரியாணி, ஐஸ் பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டு தான் அப்பப்போ புஷ்பா மாதிரி நோட்டிக்கிட்டே வரீங்க. அப்படி just joking. It's a wonderful protein. It's a wonderful food, you know, protein. பயங்கர ஸ்ட்ரென்த்து. யூரோப்லலாம் அந்த பாட்டிலில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்கும் நம்ம அதை ரொம்ப துச்சமான சாப்பாடு நினைப்போம். சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீங்கள் எல்லாம் பழைய சாப்பிடுவீங்கன்னு கை தூக்குறீங்கல்ல. நான் பாஸ்டர், கறி மீன் ராஜ விருந்து தான் இருக்கணுமா? வாரத்தில் 4 நாள் நான் பழைய தான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும், அது ஸ்ட்ரென்த்து. ஏன் பாஸ்டர்னா ஆண்டவர் உடனே இப்படி தான் சாப்பிட்ணுன்னு இருக்கா? இப்படி தான் தர்பாராக இருக்கணும்னு இருக்கா? நான் பாஸ்டர்ஸ்க்கு வரேனே. ஏன் இன்னைக்கு பாஸ்டர் ஆகிட்டா நீங்கள் கறி கடைக்கெல்லாம் போய் உங்கள் குடும்பத்துக்கு கறி வாங்க மாட்டிங்களா? காய்கறிலாம் வாங்க மாட்டிங்களோ? கூட சேர்ந்து மனைவிக்கு உதவி செய்ய ஒத்தாசை செய்ய மாட்டிங்களோ?
ஏன்னா ஒரு பாஸ்டர் தான். அலாவுதீன் கில்ஜியோட பெரிய ஒரு சேர்ல உட்காந்துருப்பார். ஏன்னா இவர் வாயை திறந்தா பிதாவின் வார்த்தைகள்ல வருது, உள்ள ஃபுல்லு இச்சை. Don't fool around people. We ain't that foolish. நான் பார்த்துருக்கேன்ப்பா. நான் அதனால உங்களுக்கு சொல்கிறேன், பாஸ்டர் ஆகிட்டா அவங்க வீட்டுக்கு போய் காய்கறி வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பாஸ்டராக இருந்துட்டு நான் போய் எப்படி கறி வாங்குவேன்? ஏன் கல்யாணம் பண்ண தெரிஞ்சதில்ல, பிள்ளைங்களை பிறக்க வைக்க தெரிஞ்சதில்ல, அப்போ அவங்களுக்கு நீ தான் அங்கே போய் வாங்கணும். ஐயா, I am telling the youngsters of the church today, don't go and do all this work. நான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரியம் சொல்கிறேன். பாஸ்டர் கூப்பிட்டு இந்த வீட்டு வேலை செய்ய சொன்னால் தயவுசெய்து செய்யாதீங்க. நீங்கள் முக்தி அடையணும்னா அதுக்கு இது வழி கிடையாது. பணிவிடைன்றது வேற, இதெல்லாம் தேவையில்லாத கொழுப்படுத்த வேலை. இதெல்லாம் தான் குடும்பத்துக்கு வேணும்னா தான் போய் வாங்கணும். பாஸ்டர்னா அவர் கங்கா ஸ்டோருக்கு வர மாட்டார். ஏன்னா அங்கே யாராவது பார்த்துருவாங்களே, என்ன பாஸ்டர் வந்திருக்காரு, ஏன் பாஸ்டர் வந்தால் என்ன, பாஸ்டருக்கு பசிக்காதா? நீங்கள் என்ன மண்ணாவை சாப்பிட்டா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? பாஸ்டர்னா கறி கடைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ப்ரிஸ்டீஜ் குறைஞ்சிருமா? என்ன ப்ரிஸ்டீஜ்? பெரிய குக்கராக எடுத்து மண்டையில் கவுத்திடலாமான்னு வரும். கறி கடைக்கு போக மாட்டாங்க, இதுக்கு போக மாட்டாங்க. இங்கே உள்ள டம்ளர் இப்படி நவுத்த மாட்டாங்க. ஏன்னா இவர் நவுத்தினா தேவ செயல் உலகம் நின்றும், அதனால் நவுத்த மாட்டாங்க. ஃபேன் போட மாட்டாங்க. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். எங்கேயோ இருப்பாங்க பிள்ளைங்க, இங்கே உட்காந்து இங்கே இருக்கிற சுவிட்சுக்கு கூப்பிட்டு போடு. ஏன்னா ஒரு முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 10 கட்டளைகளில் தொடர்ச்சி எழுதிக்கிட்டு இருக்காரு. இவர் எந்திரிச்சு ஃபேன் போட மாட்டாங்க. பாஸ்டர் ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு ஒரு 4 விசுவாசி இருப்பாங்க. ஏன் நீங்கள் அயன் பண்ண மாட்டீங்களா? கை கால் விளங்கலையா என்ன? விளங்குதுங்களா? பெருமை, பதவி, பேராசை. கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இஸ் ஃபுல் ஆஃப் திஸ். நம்ப மாட்டீங்களா? மத்தேயு 23 எடுங்க, எல்லாரும் எடுங்க. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்க கூடாதுல்ல. மத்தேயு 23 1 to 10, அது கிட்டத்தட்ட 20-30 வசனம் இருக்குது. வீட்டில் போய் மீதியை படிங்க. 1 to 10 மட்டும் நான் கவர் பண்ணுறேன். வாசிங்க பார்ப்போம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லையும் செய்யாதிருக்கிறார்கள். கேட்டுக்கோங்க. தொடர்ந்து சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமந்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. தங்கள் கிரியைகளில் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். தேங்க்யூ. மீதியெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 வசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்து பேசினதுலேயே எனக்கு மிக பிடிச்ச வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். நான் சபை கட்டினோடனே இந்த வார்த்தைகளை பதிவு செஞ்சு வாசலில் பெரிய கல்லில் வச்சிடலான் இருக்கேன். பொன்னான வார்த்தைகள். சரி, இப்போ வாசித்த வசனங்கள் மற்ற மதத்தார்கிட்ட நடக்குதுன்னு எனக்கு ஒருத்தர் எடுத்து கை காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் this whole madness is happening in Christianity. இந்த மொத்த கிறுக்குத்தனமும் கிறிஸ்டியானிட்டியில நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க இன்னைக்கு அவ்வளோ ஹெட் வெயிட் நமக்குலாம்? ஏன் உயிருள்ள தேவனை கொண்டாடுறீங்கன்னா நீங்க இப்படி ஹெட் வெயிட் பிடிச்சதான் இல்லைனுமா? நான்லாம் பயங்கர ஹெட் வெயிட்டா இருந்திருக்கேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா எங்க அப்பா பெரிய தீர்க்கதரிசி தெரியுமில அப்படின்னா ஒரு தடவை பயங்கரமா மொக்க வாங்கிட்டேன். அதுல இருந்து வாயை திறக்க மாட்டேன். ஏன் ஹெட் வெயிட் நமக்கு?
பெருமை உள்ளவனை தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எய்த்து நிற்கிறார் இல்ல, பைபிள்ல ஒரே ஒருவனை மட்டும் தேவனே எய்த்து நிற்கிறார், அது பெருமை கொண்டவனை. பாபிலோன் எதனால விழுந்தது? லூசிபர் எதனால விழுந்தான்? எவன் பெருமை கொள்ளுகிறானோ அவன் கீழே விழுவான், தேவனே எய்த்து நிற்பார். To all the pastors who are watching me, this is a warning to you. பெருமை, பதவி, போஸ்டிங், not only for Christians, for other people too. ஏன் இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல வந்து 5 பேர் எந்திரிச்சுன்னா தான் நீங்க மதிக்கப்படுறீங்கன்னு அர்த்தமா? கிடையாது. நான் ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்ல பாருங்க. நான் ஸ்கூல்ல ரொம்ப இந்த குண்டோயிசம்லாம் உண்டு. ஹலோ, குண்டோயிசம்னா தெரியாது? ரவுடிசம்லாம், அடிச்சிடுறது, போட்டுறது, அந்த மாதிரி நிறைய பேர் அடிச்சிருக்கேன் நான். அப்போ எங்கள் டைரக்டர் சார் வந்து என்னைய ரவுடி பாஸ்டர் தான் கூப்பிடுவார். ஹலோ, ரவுடி பாஸ்டர். அப்போ இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு அதுதான் கெத்துன்னு நினச்சிக்கிறாரு. 4 பேரை அடித்தாதான் கெத்து, நம்ம நடந்து போகும்போது ஒருத்தன் இப்படி வண்ணாதான் கெத்து அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் பண்ணோம். இப்போ பார்த்தா அதெல்லாம் சீ அப்படின்னு இருக்கு, அவமானம், ஏன்டா அப்படி பண்ணோன்னு இருக்கு. இந்த பெரிய 4 கீழே ஒரு 4 கையை வச்சுக்கிட்டு, அதை பெரிய என்னமோ தேவதூதர்களே வச்சிருக்கிற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம கீழே 4 கை இருக்கான் தெரியும்ல, உனக்கே 2 கை தான். ஒரு நரம்ப தொட்டுட்டாருன்னா சொல்லி முடிஞ்சிருவேன் நீனு. இந்த பெருமை பேச்செல்லாம் தேவையில்லாதது. நம்ம கீழே 4 கை இருக்கான் சொன்னா என்ன வேணாலும் செய்வானே. ஐயா, இந்த கை வச்சிருக்கவங்களே உன்னை எப்படி மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? ஐயா, இவன்ட்ட எவன்டா பேசி பேச்சு வாங்குறது, சாக்கடையை உதறி தள்ளிட்டு போவோன்னு இவனுக்கு பண்றான். மதிப்போ மரியாதையோ கிடையாது. இந்த வீண் பெருமை, மேட்டிமை தயவுசெய்து வேண்டாமேங்க. முக்கியமா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எதுக்கு? இன்னைக்கு நம்மலாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆன விஷயம் என்ன? உண்மையான தேவனை துதிக்கிறதுனால மற்றவங்கலாம் நமக்கு பணிவிடை செய்யணும்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கோம். தூக்கி குப்பையில போடுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு சேவை செய்ய வந்திருக்கோம்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. சரி, இவ்வளோ பேசுகிறோமே, நம்ம இவ்வளோ பேசுறீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே மகன், எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்காரா இல்லையா? உயிரோட எழுப்பியிருக்காரா இல்லையா? அவர் பேசின வார்த்தைகள் பொன்னான வார்த்தைகள் இல்லையா? ஏங்க ஒரு ஆஃபீஸ் ரூம் போட்டு இப்படி உட்காந்து இல்லை இயேசு கிறிஸ்து? பெத்தல கேமில் இப்படி ஒரு ஆஃபீஸ் ரூமை போட்டு கிளி கிளி அப்படின்னு பெல் அடிச்சா ஒவ்வொருத்தரா உள்ள வரல? கேட்கறதுக்கு பதில் தர்பாரா ஒரு டாக்டர் சேர்ல உட்காந்துக்கிட்டு தொப்பை எப்படி தள்ளிக்கிட்டு, வாங்க சிஸ்டர், பெரிய டேபிள் எப்படி, ஸ்டாண்டே வேண்டாம், தொப்பையில் எப்படி வச்சிருப்பாரு. அப்படி பார்த்து முடிச்சோடனே ஒரு பெல் அடிப்பார், கிளி கிளி, அடுத்த ஒருத்தர் வருவார். ஏங்க இயேசு கிறிஸ்து பண்ணல? எல்லா தகுதியும் உடையவர் இயேசு கிறிஸ்து, ஏன் பண்ணல? இத்தனைக்கும் கார்பெண்டர் வேலை பார்த்தவர், அவருக்கா டேபிள் செய்ய தெரியாது? உலகத்திலே மிக சிறந்த டேபிள் செஞ்சு அப்படி உட்காந்து கூட இப்படி யோவானி யாக்கோபை நிறுத்தி ஏன் செய்யல? அந்த சோசன்ல காட்டுறாங்க, தன்னுடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்றதுக்கு வேலை செஞ்சு செய்யறாங்கங்க, ஊழியம் செய்யறாங்க. ஆலிவ் ஆயில் பிஸ்னஸ் செஞ்சு அதில் வர காசை வச்சு ஊழியம் செய்கிறாங்க. காசு இல்லையா, காலையில் வெறும் பிஸ்தா அந்த மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. கூட உள்ள சீசர்கள்லாம் 2-3 பேர் சொல்கிறாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லை, அது இல்லைன்னு. போகிற வழியில் பழங்கள் எடுத்து சாப்பிடுங்கன்ட்டு போயிட்டே இருக்காரு. ஹலோ, வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு நமக்கு உடம்பு வளையாது, வேர்த்தா நமக்கு தவறான செயல், அதெல்லாம் வேர்க்கவே கூடாது. கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாங்கன்னு ஒரு வசனம் இருக்கு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உழைங்க, அதில் சாப்பிட்டு பாருங்க, உடம்பு அப்படி கெத்தா நிற்கும், ஒருத்தன் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அந்த மேட்டிமை பெருமை அதெல்லாம் வீண் வீண் வீண். இன்னைக்கு அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன் கிறிஸ்தவ சமுதாயத்தில். மேலும் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். மத்தேயு 6:5-8 வாசிங்க.
பெருமைக்குன்னு பண்ணக்கூடிய ஆட்களே, உங்களுக்கான வசனம் மத்தேயு 6:5-8. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மாயக்காரரை, டோன்ட் பீ லைக் a hypocrite. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, தொடர்ந்து வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா, ஆமென். நீளமா அந்த பட்டியலிட்டு ஜெபம் பண்றது, வளவளன்றது, அதெல்லாம் பசப்பாதீங்கன்னு இருக்கு உங்க வேதத்துல. ஹலோ, நான் சொல்லலைங்க, என் மேல கோச்சுக்காதீங்க. என்ன இந்த தம்பி இப்படி பேசுற? உங்க பைபிள் BIBLE பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இடத்தில் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நீண்ட ஜெபம் பண்ணாதீர்கள், பசப்பாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்கள் பிதா அறிந்திருக்கிறார் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு 5000 ரூபாய் டைத்துக்கு ஒரு ஜெபம், 50 ரூபாய்க்கு ஒரு ஜெபம், பேக்கேஜ். என்னங்க நடந்துட்டு இருக்கீங்க? கிறிஸ்தவமா பிசினஸ் ஆகுது? இன்னைக்கு பெருமை முதல்ல நிக்குது கிறிஸ்தவத்துல. ஐயா, நீங்க ஸ்டேஜ்ல நின்று அழுகுறதுனால நீங்க பெருமைப்படலன்னு எங்களுக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. முற்றிலும் பெருமை. ரெண்டாவது பதவி, மூணாவது பேராசை. என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த கிறிஸ்தவத்துல? சரிங்க, எனக்கு இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தான் 12 சீஷர்களை ஊழியம் செய்ய அனுப்புனார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, ஆமாண்ணா, ஆமே சொல்லுங்க. ஊழியம் செய்ய அனுப்புனாரு. யாராவது ஒருத்தர்கிட்ட என்னை பற்றி நீ போய் சொல், நான் செய்த அற்புதங்களை நீ சொல், நசரேயனாகிய இயேசுவை கும்பிட சொல் அப்படின்னு எதுவும் ஒரு வார்த்தை உங்க வேதத்துல இருக்காங்க? போய் என் பிதாவின் ராஜ்யத்தை நிலைநாட்டு. பிதாவின் ராஜ்யம் என்ன? விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, கிருபை. இது பிதாவுடைய ராஜ்யம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நீங்கள் நான் இன்னைக்கு என்ன பண்ணணும்? கிறிஸ்தவர்களாக நீங்க இன்னைக்கு சபை கட்டி கொண்டு இயேசு கிறிஸ்துவே இருக்கீங்களே, அவர் சொன்ன வார்த்தைகளே உங்களால கடைபிடிக்க முடியலையே. யூ ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கேட்டதற்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம்? இன்னைக்கு பரிசேயர் சதுசேயரை பேசுறமே, இன்னைக்கு அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். There is no difference. Pharisee is equal to modern age Christian pastors. You take it whatever you want, put how many comments you want. This is the truth. நீங்க இறங்கும் போது ஒருத்தர் கதவு திறக்கணும், நான் வந்த உடனே 4 பேர் எந்திரிச்சு நிக்கணும், நான் வர உட்கார போது எனக்கு பந்தியில ஒரு முக்கியமான இடம் தரணும்னு எதிர்பார்க்கிற கிறிஸ்தவ பாஸ்டர்கள் பரிசேயர்களுக்கு வித்தியாசம் இல்லை. There is no difference. Because you are focused on the material stuff. இன்னைக்கு நீங்க மெர்சன், அதுக்கு தான் இன்னைக்கு வெள்ளை சட்டை. மெர்சன் கொஞ்சம் மேல வாங்க. மெர்சன், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எதுல முக்கியத்துவம் செலுத்துறோம் நீங்க கொஞ்சம் பாருங்க. வாங்க மெர்சன். நீங்க இடுக்கமான வாசல் வழியில் எப்படி ஏறி வந்தார் பாத்தீங்களா? உண்மையான விசுவாசி. வெள்ளை சட்டை போட்டிருக்காரா? நீட்டா இருக்கா இல்லையா? இருக்குன்னா ஆமா, எரிச்சலோட சொல்லக்கூடாது. வெள்ளை சட்டை போட்டிருக்காரு. ஹேர் கட் எப்படி இருக்கு? பர்ஃபெக்ட், சூப்பரா வச்சிருக்காரா? நீட்டா ட்ரிம் பண்ணி. இதை கொஞ்சம் பிடிங்க. இதான் முதல் தடவை பிடிக்கிறீங்களா? இல்லை பிடிங்க, கல்யாணத்தோட பிடிச்சதுன்றீங்களா? ரைட், ஓகே. எப்படி இருக்காரு பார்க்க? அக்மார்க் பல வருஷ விசுவாசி மாதிரி இருக்காரா?
இப்போ ஒரு 2 சோத்திரம் சொன்னால் பாஸ்டர் மாதிரியே இருப்பாரா? ரைட், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்னைய கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டீங்களா? சரி, இது நீங்க கண்ணால பார்க்கறது. இப்போ உங்க மனசுல இவருக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க, எனக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? பொய் சொல்லாம சொல்லணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். இப்போ மெர்வினுக்கு 10 மார்க்ல எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். 9 10 ஓகே. எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 5 தாண்டாது. வச்சுக்கோ, உண்மையா வச்சுக்கோ. என்னை நேசிக்கிறவர்கள்லாம் இருக்கீங்க, விடுங்க. இந்த ஹேனா உண்மையா சொல்றா. 3. God bless you. ஓகே. இப்போ உலக நடப்புப்படி உங்களெல்லாம் விட்டுருமே, வெளியில போய் கேட்டா உண்மையான தேவ மகன், பரிசுத்தமுள்ள தேவ மகன், வெண்ணங்கி தரித்தவராக இருக்கிறார். இவர் என்னைய பார்த்தா வெளியில என்ன ஆகும்? என்னால சும்மா ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு வர முடியல. நான் போய் தக்காளி எடுத்துட்டு இருப்பேன், பக்கத்துல ஒரு பையன் அன்னைக்கு எதுக்கும் ரோட்ல நின்றுட்டு இருந்த வண்டியை வச்சுட்டு ஒருத்தன் வந்தான். பாய் ஆர் கேர்ள் அப்படின்னா. பாய் அப்படின்னா, கேர்ள் அப்படின்னா. ஏய் நான் பாய்டா அப்படின்னு. கேர்ள் அப்படின்னா ஓடி போயிரு, அடிச்சிருவேன் அப்படின்னு. ஃபைன், ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். என்ன இப்போ வெளியில பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்போவே நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அந்தி கிறிஸ்துவின் மறுபிறவியா இருக்குமோ? சிஸ்டர் ஜாக்கிரதை, அந்த சபைக்கு போறீங்க, பார்த்து இருந்துக்கோங்க. என்னைக்கு உங்களை கூண்டோட அழிக்க போறாரோ பாஸ்டர் அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல. சரி, இது வெளியில நீங்க பார்த்துட்டீங்க. ஆனா சொல்றேன், தப்பா எடுத்துக்கா. சும்மா இவர் ஜோம் பண்ணவே மாட்டார். ஃபுல்லு சினிமா பாட்டு. நைட் ஆயிட்டா போதும், அக்காவை பார்த்து உன் பார்வையில் 1000 அப்படின்னு பாடிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தோடனே வெள்ளை புறா ஒன்று. என்ன சொல்றேன்னு உங்களுக்கே புரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் அப்படிப்பட்ட ஆள். நான் இவ்வளவு முடி வச்சிருக்கேன். நான் டெய்லி பைபிள் வாசிடுவேன், 5 மணி நேரம் ஜோம் பண்ணிடுவேன். எந்த தவறான அவிசுவாசமான வார்த்தைகளே கிடையாது, விசுவாசமான வார்த்தைகள். ஆனா வெளியில யார் பரிசுத்தமா யார் தீட்டு உடையவன் சொல்லுங்க பாப்போம். நான் தீட்டும், இவர் பரிசுத்தம் உடையவமா இருக்கிறார். ஆனால் உண்மையில அப்படியே உள்டா, நான் பரிசுத்தம் உடையவனும். இப்ப சொல்லுங்க, கிறிஸ்தவ சமுதாயம் நீங்க எதை முக்கியத்துவப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு காட்டுறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு நீங்க இந்த ஒரு பைபிள், இந்த ஒரு சட்டையெல்லாம் போட்டுட்டா நான் பரிசுத்தவான்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. இந்த நான் 2 தொங்கோட்டத்தை கழட்டிட்டு ஆண்டவர் என்னை பரலோகம் கூட்டு போயிறார், கூட்டே போக மாட்டார். நெவர். நீங்க தான் எல்லாத்தையும் இழந்து இப்படி உட்காந்துருக்கணும். மியூசியம்ல ஒரு பொருள் மாதிரி இன்னைக்கு நகையை கழட்டி, பொட்டை கழட்டி, காலில் மெட்டியை கழட்டி, எல்லாத்தையும் கழட்டி இப்படி வெள்ளை போட்டிருக்க அருமை சகோதரிகளுக்கே, சகோதர சகோதரிகளே சொல்லுங்க, இங்க எப்படி நல்லா எப்படி மூட்டி விடுறாங்க பாருங்க சகாயமா. ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன், அதுக்கு தான் சபையில் உள்ளவங்களுக்கு கிடையாது. அவங்க பிரதிக்கு நான் எடுத்துட்டாங்க, நான் வரேன் லேட்டரா அதுக்கு. இப்போ நீங்க இதை முக்கியத்துவமா படுத்துறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள போட்டியும் பொறாமையும். அண்ணன் உருப்பிடக்கூடாது, தங்கச்சி எனக்கு மேல போயிடக்கூடாது, நான் தான் எல்லாத்துலையும் நல்லா இருக்கணும், மூத்த பையன் நல்லா இருக்கக்கூடாது, 2வது மட்டும் தான் நல்லா இருக்கணும், அவனை இவன்ட்டு இருந்து பிரிச்சிரும், இவன் அவன்ட்டு இருந்து பிரிச்சிரும்னா இது வீண். இது வீண். இந்த வேஷம், இது வேஷம். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆட்டுத்தோல் போத்திய உடனே சர்ச்சை முடிஞ்சானே மெர்வினா ஓனாய் அப்படி பார்க்காதீங்க. சுத்தமான மனசு அந்த பிள்ளைக்கு. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சொல்லுங்க இன்னைக்கு. தேங்க்யூ மெர்வின், காட் பிளஸ் யூ, குட் சன், காட் பிளஸ் யூ. காலெல்லாம் விட வேண்டாம் ப்ளீஸ். Joking, you know, he's a lovely man. I love him so much. Tell me,
மெர்வினை தெரிஞ்சவங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் கல்யாணத்துக்கு வந்துட்டு பேசியிருப்பீங்க, என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தது எப்படி அமைஞ்சிருக்கு பாரு, கர்த்தர் ஆசீர்வதி கேட்டோம். அவன் தங்கமான மனசு எனக்கு தெரியும். இன்னைக்கு 1000 சேட்டை இருக்கும் மெர்வின்ட்ட. வண்டியில் போகும்போது அப்படி பசங்க விளாண்டுருக்காங்கன்னா அப்படின்ட்டு போவான். அந்த சேட்டைகள்லாம் இருக்கும். ஆனால் உள்ள சுத்தமான உள்ளம். ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு கடந்தா அவன் சொந்தக்காரனா இல்லையா ஆளாக போய் நிற்பான். என்னைக்காவது ஃபோன் பண்ணுங்க, மெர்வின் எங்கே மெர்வின் ஹாஸ்பிட்டலில் இருக்கேங்கண்ணா அப்படின்வான். என்னையா ஆச்சு அப்படின்னா, இல்லை ஒருத்தர் விழுந்துட்டாரு நான் அதை பேசுகிறேன் அப்படின்ட்டு வச்சிருவான். இந்த பிரபு, நம்ம பிரபு இருக்கார்ல, திடீர்னு யாரடா ஏற்றிட்டு போயிட்டு இருக்காருன்னா இந்த கூட்டுற வேலை செய்கிறாங்க பாருங்க, அவங்கள ஸ்கூட்டியில் வச்சு போயிட்டு இருப்பாரு டர்ன்னு. என்னையா அப்படின்னா, இறக்கி விட்டுறேன் பாவம் வெயிலாக இருக்குல்ல தங்கம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் எதை நம்புது பாருங்க. பகட்டா இங்கே வந்து ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஆஹா தேவனிடம் இருந்து வந்த தேவ ஆட்டுக்குட்டின்றது. உள்ளம் உள்ளம் உள்ளம். அதனாலதான் மனுஷன் பார்ப்பதை போலல்ல, தேவன் தன் கண்களில் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். இன்னைக்கு உங்களை யாராவது உங்களை வெளித்தோற்றத்தை வச்சு நீ பாவின் நன்மைங்க நவுந்து போயிருங்க அவங்கள்ட்ட இருந்து. தேவனுக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட மகன், நீ எப்படிப்பட்ட ஆள், உன்னை எப்படி முன்னேற்றணும் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். வாசிங்க, எனக்கு 43 45 வாசிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஓகே. அப்படியே மனுஷகுமாரன் தேவனுடைய ஒரே குமாரனாகிய மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து எல்லா வரமும் பெற்றவர் சொல்லுகிறார். ஊழியம் கொள்ளும்படி வராமல், சேவிக்கும்படி வராமல், ஊழியம் செய்யவும், சேவை செய்யும்படி, அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகருக்கு பாதையாக இருக்க, தம்முடைய ஜீவனை கொடுக்கவும், தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அல்லேலூயா, ஆமென். இங்க கொஞ்சம் பாருங்க. இப்போ இந்த சேவை செய்யறதுனா என்ன பாஸ்? வாட் டு யூ மீன் பை சர்விங் அப்படின்னா, ஒருத்தர் உங்கள்ட்ட ஜோம் பண்ண வராருன்னு வைங்க, இந்த பெரிய பட்டியல் அடிக்கிறது சேவை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது சேவை கிடையாது. யாருக்காவது ஒண்ணுன்னா உடனே வீட்டுக்கு போய் இவ்வளவு பெருசு ஜோம் பண்றது சேவை கிடையாது. நோ நோ நோ, தட் இஸ் நாட் சர்விங். பி கைண்ட் டு யுவர் வெயிட்டர்ஸ், யுவர் ஒர்க்கர்ஸ். இன்னைக்கு வீட்டு வேலை செய்யறவங்கள்ட்ட அன்பா இருங்க, அது சேவை செய்யறது. அவங்களுக்கு நீங்க உட்காந்து பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பேசுற 4 வார்த்தை நல்ல வார்த்தையா, ஒரு தரக்குறைவான ஒரு ஜந்துவை பார்க்குற மாதிரி பார்க்காம சமமா பார்க்குறீங்க பாருங்க, அது சேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இட் ஃபீல்ஸ் வெரி டிஸ்கஸ்டிங். ஹோட்டலில் சாப்பிட வருவாங்க, ஆர்டர் வர லேட் ஆயிரும். சர்வர் என்னங்க பண்ணுவான்? அவனா போய் தோசை சுடுவான். அவன் ஆர்டரை சொல்லிட்டான், உள்ள லேட் ஆயிடுச்சு, அவனை பிடிச்சி நிறைய பேர் கத்தி நான் பார்த்துருக்கேன். ரொம்ப மனசு நோகடிக்கிற செயலா இருக்கும். அவர் அன்றாட பொழைச்சு சாப்பிட்றாருங்க. பைபிள்ல சொல்லப்பட்டபடி கையின் பிரயாசத்தை சாப்பிட்றாரு. ஆமாவா இல்லையா? தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாரு, மானமுள்ள ஒரு வேலை செய்யறாரு. அதுவே பெரிய விஷயம். ஏன் இன்னைக்கு நம்மளாம் அப்படி அவமதிக்கிறோம்? ஏன்னா நம்மள்ட்ட பணம் ஜாஸ்தி இருக்குன்னா. நான் ஒன்று சொல்றேனே, இந்த பணத்தை நம்பி இருக்கிறீங்க பாருங்க, ஒரு நாள் டப்புன்னு இப்படி மறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஜீரோ. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ரொம்ப விசுவாசமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பணம் இருக்கறனால தைரியமா இருக்காங்க. அந்த பணத்தை தூக்கிட்டு பாருங்க எங்க அவங்க விசுவாசம் இருக்குன்னு நானும் பார்க்கிறேன். You don't have faith in God, you have faith in your money. Destroy all your money. Let's see how much faith you have. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி உங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பா அப்படின்னா நீங்க எத்தனை பேர் வருவீங்க சொல்லுங்க பாப்போம். நன். நோ சொல்லுவோம். இப்போதைக்கு ஆண்டவர் தான் வரலையே, அதனால இப்போதைக்கு கை தூக்குவான். நல்லா வருவேனே அப்படின்னு. நேரில் வந்து கூப்பிட்டா நம்ம வரமாட்டோம். நோ, பி கைண்ட். அன்னைக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு தாயார் சொன்னாங்க, அவங்க ஒரு வீட்டில் வேலை பார்க்குறாங்க. இதில் என்ன தப்புன்னு நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு கத்தோலிக்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க. தண்ணி தாகமாக இருக்கேன்னு அக்குவாவில் பிடிச்சி குடிச்சிருக்காங்க.
இத்தனைக்கும் ஒரு டம்ளர். அதுக்கு அந்த ஸ்திரீயை எப்படி நீ எப்படி பிடிக்கலாம், வேலை செய்கிறவ நீ வெளியில் பிடிச்சி குடின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்திரீ சொல்லி வருத்தப்பட்டாங்க. இப்போ இந்த தண்ணி அக்குவால பிடிச்சி குடிச்சது என்ன தப்புன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சொல்லுங்க. தாழ்த்தப்பட்டவரா? வேலை செய்கிறாங்கன்னா அடிமையா? செஞ்சா என்னங்க? தண்ணி தானேங்க குடிச்சாங்க, தண்ணி தானே. நாளைக்கு உன் உயிர் போயிடுச்சுன்னா அந்த அக்குவாவை எவன் உட்காந்து பாதுகாத்துக்கிட்டு இருப்பான்? கொஞ்சமாவது யோசிங்க. மனுஷங்க எப்படிலாம் இருக்கீங்க பாருங்க. சர்மமாக நடத்துங்க. அவங்களும் மனுஷன், அவங்களுக்கும் உள்ளம் இருக்கு, ரத்தம் தான் அவங்களுக்குள்ளேயும் ஓடுது. இன்னைக்கு அமெரிக்கா சைட்லாம் கருப்பர்களை கண்டாலே கோவம் வரும். வெட்டி பாடுறா, 2 பேருக்கும் ஒரே ரத்தம் தான்டா. சும்மா என்ன இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டோம் நம்மளாம். சரி, நான் என்ன கேட்குறேன், சமயம் மாறிடுச்சுன்னு வைங்க, டைம் மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த வேலை செஞ்ச ஸ்திரீ வந்து முதலாளியா இருந்த ஸ்திரீ வேலை செய்கிறவங்களானா என்ன நடக்குங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், அந்த வேலை செய்து முதலாளியான ஸ்திரீ அப்படி நடத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். என்ன சார் பெருசாக சாதிச்சிட போகிறோம் அந்த காசை சேர்த்து? 4 மனுஷனை மதிக்க தரலன்னா அந்த காசு வீண். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்களே, 12th டிகிரி, PhD, டாக்டரேட், ஆனால் வீட்டுக்கு வரவனை கையெடுத்து வாங்க அப்படின்னு கூப்பிட தரலன்னு வைங்க, தூக்கி குப்பையில் போடுங்க அந்த டிகிரியை. இன்னைக்கு டிகிரி படிச்சு வச்சு ஒருத்தனை பார்த்து பொறாமப்பட்டு அவனை போட்டு தள்ளிடணும்னு நினைக்கிறான் பாருங்க. அதுக்கு நீங்கள் 4 அனாதை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கும் அவனை படிக்க வச்சது. Look at us. இன்னைக்கு யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டாம். Let's turn the compass towards us. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளுக்கும் நம்ம செய்யற செயல்களுக்கும் இன்னைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. There is no synergy between that. No connection at all. சரி, இங்க என்ன பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கென்று சபை கட்டுங்கள்னு சொன்னாரா? சொல்லுங்க பாப்போம். ஆமா, இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து சபையை பத்தி என்ன சொல்லியிருக்காரு நான் சொல்லவா? கையினால் கட்டப்பட்ட சபையை உடைத்து நான் ஒரு சபையை கட்டுவேன். இருக்கா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து சொல்லாத ஒரு காரியத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் சபை கட்டணும் அவசியம் இல்லைன்ற நான். வீட்டை முதல்ல கட்டுங்க, 2வது இந்த சபையை கட்டுங்க. இங்க கட்டி அவர் அசைவாட விடுங்க, அது போதும் அவருக்கு. நீங்க சர்ச் ஃபண்ட் கொடுத்து சர்ச்சை பெருசா கட்டி உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் சேர்த்து கூட்டமா உட்கார்ந்து இருக்குது தேவனுக்கு இஷ்டம் இல்லாத காரியம். நான் அப்படி இங்கே எதுக்கு சர்ச்சுன்னு ஒரு ஃபார்ம் வந்ததுன்னா, நான் சொல்றேன் பாருங்க, சர்ச் எதுக்கு வந்ததுன்னா, நீங்க வாரம் வந்து சோகமா இருந்துட்டு போறது கிடையாது. உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு, உங்க வீட்டுல சோகம் இருக்கு, அங்க நிம்மதியா இருக்க முடியலன்னா நாங்க இங்க எப்போதுமே தேவனோட வார்த்தைகளை பேசி அந்த விசுவாச அனலை எழுப்பி வச்சிருப்போம். நீங்க வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அவர் பிரச்சனத்துல எல்லாத்தையும் மறந்து உங்களே ஒப்பு கொடுத்து அந்த வெற்றியை உங்களுக்குள்ள ஏத்திட்டு நீங்க வீட்டுக்கு விசுவாசமா போறது தான் இந்த சபை. இங்க பதவிகளுக்கும் பெருமைக்கும் இடம் இல்லையே. இன்னைக்கு நான் ஸ்டேஜ்ல நிக்கிறனால நான் உங்களோட மிக சிறந்தவனா கிடையாது, நான் உங்களோட மிக தாழ்ந்தவன். ஹல்லேலூயா. I am equal to you. என்ன இன்னைக்கு நீங்க எல்லாம் வேலை பார்க்குறீங்க, தேவன் என்ன வேலை செய்யாம இதை மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. வாரம் வரவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீ சொல்லிக் கொடு. என்ன சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா சில நேரம் எந்த சூழல்ல எந்த வசனம் பயன்படுத்த எப்படி ஜோமனன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல என் வேலை என்ன மெய்ப்பனா இந்த வசனத்தை சொல்லுங்க, இப்படி ஜோம் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, வழிகாட்டுறது தான் என் வேலை. உங்களுக்காக நான் புல்ல சாப்பிட முடியுமாங்க? இல்ல உங்க வயிற்று பசிக்கு நான் சாப்பிட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். நெவர். எவ்வளோ பெரிய நீங்க பாஸ்டரை கூட்டு வந்தாலும் அவர் ஜோம் பண்ணி நீங்க நம்புனாதான் அது நடக்கும். நீங்க நம்பலைன்னா வீண், அது எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும். இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் மாநாடு போடுறாங்க, கிறிஸ்துக்குன்னு எல்லாரும் மாத்துறாங்களா? இல்ல
சாதா மனுஷன் இந்த உடலை இச்சைக்கும் காம விகாரங்களுக்கும் இடம் கொடுக்காம அன்பு செலுத்தவும் அரவணைக்கவும் கூட உள்ளவங்களை நேசிக்கவும் சொல்லி கொடுங்க. ஒருத்தர் 1 மைல் வர சொன்னா இன்னொரு மைல் கூட போங்க. சத்துருக்களை சிநேகிங்க, பகைவர்களை ஆசீர்வதிங்க. இதை இயேசு கிறிஸ்து பேச சொன்னா நீங்கள் நானும் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல சண்டைக்கு மேல போட்டியும் பொறாமையும் பதவி ஆசை வேற. இதுல what's happening with us? Question. The more you question, the more you will get the answer. கேள்விகள் கேளுங்க. Fine, okay, let's come to the subject. இந்த serving, சேவை அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, சேவை அப்படின்னா என்ன அர்த்தம் பாசன்னா பரிமாறுறது கிடையாது. சாப்பாடு பரிமாறுவாங்கல்ல, அது கிடையாது. சர்விங்னா நீங்க ஒருத்தருக்கு ஒரு கருவியாக, நீங்க ஒருத்தருக்கு ஒரு பாதையாக, உங்கள் மேல் அவர்கள் நடந்து போகின்ற ஒரு பாலமாக செயல்பட வேண்டும். That is what it means serving. Hallelujah. So அப்பனா என்ன பாஸ்டர், இப்போ நீங்க சர்விங்னு சொல்றீங்க, பாலம்னு சொல்றீங்க. நான் இப்போ இந்த சர்விங்க நான் எப்படி பாஸ்டர் பண்ணணும்னா, நீங்க முதல்ல உங்களை சரிப்படுத்தி இச்சைகள் காம விகாரங்கள்லாம் வராதபடி உங்களை சரிப்படுத்தி உங்களை ஒளியாக்குன உடனே நீங்க பிரகாசமா எரிவீங்க. பாருங்க, பிரகாசமா எரியறதுனா என்ன பாஸ்டர்? எப்போதும் சந்தோஷமா, எப்போதும் ஜாலியா பாட்டு பாடிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பாருங்க, அப்போ கஷ்டப்படுகிற ஜனங்கள் உங்கள்கிட்ட வந்து பண ஒத்தாசை இல்லை, வந்து எப்படி இப்படி இருக்கீங்கன்னும் போது நீங்க அந்த இடத்துல பாலமா செயல்படணும். சிஸ்டர், கவலைப்படாதீங்க. இப்போ இந்த கவலைப்படாதீங்கன்னு சொன்ன வார்த்தைக்கும் கவலைப்படாதிருங்கள் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், இந்த 2 வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. அதே தான். அது நீங்க இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க உங்க வேதனையை சொல்லி, நான் கஷ்டப்பட்டேங்க ஆனா நான் கவலைப்படாம இருந்தேன், ஆண்டவர் எப்படியோ காரியங்களை மாற்றி போட்டார், நீங்க நம்புங்க அப்படின்னு அங்க உட்காந்து சத்தியத்தை உரைக்கிறேன்னு நீங்க அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு அதுதான். ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்து எப்படி நான் ஜெயிக்கட்டும்னு கேட்கும் போது நீங்களும் நானும் மதத்தை உள்ள திணிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க கிறிஸ்தவனா மாறினா ஜெயிச்சிடலாம். யார் சொன்னா? கிடையாது. அதை திணிக்காதீங்க. ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு சகாயம் என்ன வராரு என்கிட்ட, எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கீங்க, நான் வந்து கிறிஸ்தவனா மாறிடுங்க பிரதர், ஞானஸ்தானம் எடுத்தோடனே சகாயம்ன்ற பேர் வேண்டாம், நெபுகாத் நேச்சர்னு வச்சுக்கோங்க, முருதகாயின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் பேரை மாற்றிட்டா எனக்கு நல்லா இருவாரா? அதே முருதகாயின்னு பேரோட வீட்டுக்கு போய் நாளைக்கு எப்படி பில்லு கட்டோன்னா அதே சோகம் இருக்க தான் செய்யும். ஆனால் இன்னைக்கு அவர் வரட்டுல நான் என்ன சொல்வேன்னா, நான் இதே சூழலில் இருந்திருக்கேன், ஆனால் நான் இந்த மாதிரி பாட்டெலாம் பாடி என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ஆண்டவர் டக்குன்னு மாற்றிட்டாரு அப்படின்னு ஒரு பாலமாக செயல்படும் போது அவர் நான் என்ன செஞ்சனோ அதே பாதையில் நடந்து பார்ப்பார். சரி, நம்மளும் இருந்து பார்ப்போமே, நம்மளும் விசுவாசமா பாடி பார்ப்போம், நம்மளும் 4 விசுவாசமா வசனங்களை சொல்லி அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட அவரை சேர்த்துட்டீங்க. அதுவே சேவை செய்யறது. Hallelujah. That is what it means serving. இன்னைக்கு நம்மளாம் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்துக்கு நான் வந்து தியாகம் பண்றேன் என் உடலை. இல்ல, தியாகம் அவசியம் இல்லை. God didn't say greatness is sacrificing. He said greatness is serving. தியாகம் பண்ணுவது மேல்னு தேவன் பேசல, சேவிப்பதே மேல், மகத்துவம். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையுமே நான் வந்து இப்போ இறக்க போறேன், எல்லாருக்கும் தியாகமாக போறேன், எனக்கு நீங்க வந்து பட்டம் சூட்டணும், தியாகம் செஞ்சிருக்கேன் என்னை பத்தி பேசுங்கன்னு சொல்லல. ஆனா தான் எப்ப பார்த்தாலும் எல்லாரோடையும் இருக்கும். நீங்க இயேசு கிறிஸ்துவை கவனிச்சு பாருங்க, 3 வருஷத்துல எந்த இடத்துலையுமே தனிப்பட்டு என்னை வந்து பார்க்கணும்னா நீங்க தான் வந்து பார்க்கணும், என்னை நீ இப்படிதான் இது பண்ணணும், என்னை இப்படிதான் அட்ரஸ் பண்ணணும், என்னை இப்படிதான் கூப்பிடணும், என்னை பார்க்கும் போதே நீ ரபின்னு கூப்பிடணும், என்னை பார்க்கும் போதே நீ மனுஷன் தேவகுமாரனேன்னு கூப்பிடணும், அப்படிலாம் எந்த இதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து எங்கேயான்னு பார்த்தீங்கன்னா பாவிகளோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. ஹாய், நான் இங்க இருக்கேன். இயேசு கிறிஸ்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூலிப்பவர்கள் வீட்டில் உட்காந்துருப்பாரு. அல்லேலூயா. அதனால தான் ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால தன்னுடைய சீஷர்களே ஒருத்தனை கூப்பிட்டு காசு கொடுத்து கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மக்களோட மக்களா இருந்தாரு, சேவை செய்து கொண்டு. வித்தியாசமே தெரியல, அந்த அளவுக்கு சேவை. என்ன சேவை? தன்னுடைய எனக்குன்னு ஒரு சபை கட்டுங்க, எனக்குன்னு ஒரு சபை கட்டுங்க, என் கட்சியில சேர்ந்துருக்க சிஸ்டர்னு இல்லை, அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஏன் கவலைப்படுகிறாய், ஏன் துக்கப்படுகிறாய்,
எந்திரி, நீ ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். வசனம் கொடுக்கறதுல நீ கேளு, உனக்கு ஏன் தகுதி இல்லையா? இப்படி பூஸ்ட் பண்ணா, இன்னைக்கு பூஸ்ட் பண்ணி அவர் பேசினதுனால தானங்க இன்னைக்கும் அவர் வசனம் நிக்குது. சொல்லுங்க. இன்னைக்கு ஞானதாஸ் அங்கிள் நானும் உட்காந்து பேசிக்கிறோம். பேசும்போது அவர் சொல்றாரு, இப்படிலாம் கஷ்டம் இருக்கு, எனக்கு ஜோமனவே தகுதி இல்லைன்ற மாதிரி தோணுது. அப்படின்னும் போது நான் உட்காந்து இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்ற முடியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவன் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிங்களா, என்ன பாவம் செஞ்சீங்க, கொஞ்சம் விலாவாரியா சொல்லுங்க. அவரே நொந்திருக்காரு. திரும்ப நோகடிக்க வேண்டியது, திரும்ப அழுக விட்டு பார்க்க வேண்டியது தேவையில்லை. ஆனா நான் என்ன சொல்லணும்னா, ஒரு கிறிஸ்துவோடைய மகனா நான் என்ன தெரியுமா சொல்லணும்? அங்கிள், என்ன நீ அப்படி சொல்லிட்டீங்க? ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்கறாருன்னா உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஏன் எத்தனையோ காரியங்களை நீங்க தாண்டி வந்திருக்கீங்களே, ஆண்டவர் உங்க கூட இருக்கார் தெரியுமில உங்களுக்கு. நீங்க சுவாசம் விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஆண்டவர் தான் காரணம் அப்படின்னு நான் பூஸ்ட் பண்ணேன்னா அவர் என்னங்க ஆவாரு? அடுத்த ஒரு வாரத்துக்கு யார் ஈத்துனெல்லாம் கவலையே பட மாட்டார். அந்த வார்த்தை உள்ள பதிஞ்சிரும். அவர் நான் போட்ட பாதையை அதை கொஞ்சம் சரிப்படுத்தி பார்ப்பார். செஞ்சுதான் பார்ப்போமே, தைரியமா இருப்போமே. அதுதான் சேவை. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டது சேவை செய்வதற்கு, உட்காந்து தர்பாரா சாப்பிட்றதுக்கு இல்லை. உடனே இறங்கி டாக்ஸ் கொடுக்காதீங்க. நோ, அது சேவை கிடையாது. ஆண்டவரை பத்தி நான் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஒரு நற்செய்தி வந்ததுன்னு நடு வெயில்ல போய் நிக்க கூடாது தலை சுத்தோட. அது கிடையாது சேவை. இந்த ஆத்துமாக்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு. சரி, நீங்க எல்லாம் ரொம்ப என் கூட சேர்ந்துட்டீங்க, அதனால நீங்க ஜெபம் பண்றது இல்லை, ஃபைன், ஓகே. வெளியில பாத்தீங்கன்னா இந்த மற்ற ஜனங்களுக்காக ஜெபம் பண்றது எவ்வளவு ஒரு நல்ல காரியம், ஆமாவா இல்லையாங்க? பாக்கியமா இல்லையா? அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம்னு ஒரு பெருமையா இல்லையாங்க? ஆனா அதுக்கு நீங்க வச்ச பேரை பாருங்களேன், ஆத்ம பாரமா. உனக்கு பாரமா இருக்கப்போ ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ண, அப்படிதானே? அது ஆசீர்வாதம் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது. ஆனா நீங்க இன்னைக்கு பேர் வச்சிருக்கீங்க ஆத்ம பாரமா. எனக்கு ஒன்றும் புரியல, எப்படிதான் அழுது இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியல. என்னதான் சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாம். ஆண்டவரை சுத்தி ஒரு நாள் ஆண்டவர் அழுதுருக்காரன்னு கை நீட்டி காட்டுங்க பார்ப்போம். ஆண்டவரை சுத்தி ஒரு சோகமான சரௌண்டிங், விதவை தன் மகனை இழந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. அந்த இடத்துல போய் கவலைப்படாத மகனை எழுப்பி சந்தோஷமாக்கிட்டு வர்றாரு இயேசு கிறிஸ்து. நீங்கள் நான் இன்னைக்கு ஏங்க இவ்வளோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லர் குகையோட மோசமா இருக்கும்? நம்ம எப்பவும் இறந்த காலத்தை பேசிக்கிட்டு, எப்பவும் இறந்ததை பேசிக்கிட்டு, எப்பவும் ஒரு தேவையில்லாத காரியத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு, இன்னைக்கு பதவி பேர் ஒரு பக்கம்னா பொருள் ஆசை, பண ஆசை மடிஞ்சு போயிரும். ஆனா நீங்களும் நானும், நான் சொல்றேனே, வயிற்று பசியில இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் சாப்பிட்டு ஒரு சிரிப்பா இருப்பாருங்க, கோடி ரூபாய்க்கு சமம். இன்னைக்கு 100 கோடி வச்சுட்டு சந்தோஷம் இல்லாம இருப்பான். ஆனா இருக்கிற மீதி 40 ரூபாயில இன்னொருத்தனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தான சிரிக்க வச்சு பார்த்தீங்க பாருங்க, நீங்களே கோடீஸ்வரன். அதுவே மென்மை, அதுவே கணம். இன்னைக்கு 1000 கோடி சொத்து இருக்கு, ஆனா வீட்டுல சந்தோஷம் இருக்காது. இன்னைக்கு வாடகை வீடா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க பாருங்க, மாஸ் கெத்து. ஒண்ணு இன்னைக்கு பெருசா நீங்க செய்ய வேண்டாம். சேவை செய்யணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேவை இருக்குங்க. இன்னைக்கு சைனியமாக்கு ஒண்ணு இருக்கு, சகாயமன்னனுக்கு ஒண்ணு இருக்கு, ஆட்சிக்கு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே பெரிய பெரிய கூட்டத்தை போய் அடையணுன்றது ஆண்டவருடைய திட்டமே கிடையாது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு அலெக்சாண்டர் அங்கிள் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆண்டவர் ஒரே ஒரு நோக்கம் கொடுத்துருப்பாரு. என்ன? என் மகன் சோர்வடைய போலாம், நீ போய் ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் கொடு, அதுவே நீ செய்யற வேலையா இருக்கட்டும். அவர் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கட்டி பிடிக்கலன்னா எனக்கு மனசு ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிரும், என்ன கட்டி பிடிக்காம போயிட்டாரு அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கு இன்னைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வேலை இருக்கு, அதை முதல்ல நீங்க செய்யுங்க. இன்னைக்கு நம்மலாம் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கோம். நாட்டை தேவனுக்கு திருப்பணும், ராஜஸ்தானுக்கு ஜெபம் பண்ணுவோம், பீகாருக்கு ஜெபம் பண்ணுவோம், பப்பான்னு இருக்கீங்க. உங்க வீட்டில் ஒரு பையன் சோகமா இருக்கானே, அவன்கிட்ட அன்பா பேசுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி மனசு உடைஞ்சிருக்கான் பாருங்க, அவனை தேற்றுங்க. அதுவே நீங்க செய்யற மிகப்பெரிய சேவை. மாசு இல்லாத சுத்தமான அன்புன்னு எங்க ஐயா ஒரு செய்தி பேசினார், ரொம்ப பிடிச்சமான செய்தி எனக்கு. என்ன சொன்னார்னா,
ஊழியம் என்பது இந்த டிராக்ஸ் கொடுக்கறது, ஆத்துமாக்களை சேர்த்துக்கிறது, ஆத்துமா பாரம்னு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருக்காரு, நான் உங்க பேர்ல பேய்களை ஓட்டினேன், அற்புதம் செஞ்சேன், அவனெல்லாம் பார்த்து ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்றவாரு. உங்க வேதத்துல இருக்கு, ஆமாவா இல்லையா? ஆனா விதவைகளை போய் விசாரிக்கிறதும், தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு ஆதரவா இருக்கிறதும் அதுவே மெய்யான ஊழியம்னு உங்க பைபிள்ல இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். இன்னைக்கு ஒருத்தனுக்கு சத்தியம் சொல்றதை விட பசியில இருக்கிறவனுக்கு சோறு கொடுக்குறீங்க பாருங்க, அதுவே மெய்யான சத்தியம். எப்படி பாஸ்டர் அது சத்தியம்? நீங்க உட்காந்து ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லும் போது அவனுக்கு கேள்வி வரும், இருக்காரு ஆனா எனக்கு பசிக்கு சோறு தர மாட்டேன்றாருன்னு அவன் நினைப்பான். ஆனா அதே பசியில உள்ளவனுக்கு எதுவுமே சொல்லாம சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, கடவுள் இருக்காண்டா அப்படின்னு அவன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். என்னையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அவனுக்கு நம்பிக்கை வரும். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நம்மளுடைய சேவை அப்படிப்பட்ட சேவையா இருக்கணும், மேன்மையான சேவையா இருக்கணும். பண உதவி செய்ய முடியலன்னா பரவாயில்லைங்க, கவலைப்படாதீங்க. பாஸ்டர் என்னால பண உதவி செய்ய தேவையே இல்லை. நல்ல 4 வார்த்தைகள், தேற்றுகின்ற வார்த்தைகள், அவங்க சோகமா வந்தா உங்க செட்டைகளுக்கு கீழே அரவணைப்பை கொஞ்சம் கொடுங்க, ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். அதை நீங்க செஞ்சிட்டாலே நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லேலூயா. அவர் பெற்ற ஞானஸ்தானத்தை நீங்களும் பெற வேண்டும் என்றால் மனிதநேயம், அன்பு, மன்னிப்பு, சாந்த குணம் இதை கையாண்டுட்டா போதும். சத்தியம் சொல்லணுங்க, இதுதான் சத்தியம். ஆமென். இதுவே சத்தியம். இப்போ இந்த வெளியில இருக்காங்க பாருங்க உலகத்தில் உள்ள மக்கள், இவங்களுக்கு போய் என்ன பாஸ்டர் சேவை செய்யணும்? அன்பா இருங்க, அரவணைங்க, அன்பா எப்பவும் ஜாலியாங்க. அன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாட்ட. இன்னைக்கு சகாயம் பண்ண ஒரு வீடு கட்டியிருக்காங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடு இருக்கு க்ளோஸா. இப்போ இவங்க எப்பவுமே சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்கன்னு வைங்களேன், அங்கே உள்ளவங்களுக்கு கேள்வி வருமா இல்லையாங்க, என்ன எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. ஒரு நாள் வந்து ஆட்சியை கேட்கும் போது ஆட்சி என்ன சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டேன், கஷ்டப்படாமல் ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டேன், ஆனால் நான் தைரியமா விசுவாசமா இருந்தேங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்க பார்ப்போம்? என்ன தோணும்? நீங்க கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. உங்க சிரிப்புலேயே அவனுக்கு தெரிஞ்சிடும் கடவுள் உங்களுக்குள்ள இருக்கார், எந்த மாற்றமும் கிடையாது. ஃபுல் ஸ்டாப். இன்னைக்கு நீங்க உண்மையான ஊழியம் செய்யணும், அர்ப்பணிச்சு செய்யணும்னா டோன்ட் வரி அபவுட் திஸ் மெட்டீரியல் ஸ்டஃப். நெவர் வரி அபவுட் திஸ் மெட்டீரியல் ஸ்டஃப். பதவி கொடுக்கணும், யார் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, சபை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் உங்க வீட்டுக்கு தேடி வந்து அப்படி சோகமா இருக்காரா, தேற்றி அனுப்புங்க, அதுவே நீங்க செய்யற மிகப்பெரிய ஊழியம். அல்லேலூயா. ஆமென். சொந்தத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கேங்க. இன்னைக்கு நீட் படிக்கிற பசங்க டக்குன்னு சூசைட் பண்ணிடுறாங்க, அவங்கள சந்திக்கலாமே, அவங்க பக்கத்துல இருந்தா அவங்களும் தேற்றலாமே. கவலைப்படாதப்பா, என்ன நீ டாக்டரா இல்லைன்னா என்ன பெரிய டிஜிபியா வர முடியாதா என்ன? motivate them. But I see only discouragement in Christian society. இன்னைக்கு நீங்க எல்லாரும் அதுக்கு தூக்கி ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் போட்டுருங்க. நீ கிறிஸ்துவ பின்பற்றல அதனால தான் இப்படி தோத்துட்டு இருக்கேன்னு யாரும் சொல்ல வேண்டாம். நோ 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 நோ. யூ டூ யுவர் பார்ட். உங்க வேலையை நீங்க, உங்க சேவையை நீங்க சரியா செஞ்சிருங்க. அதுவே நீங்க தேவனுக்கு கொடுக்குற சரியான சமர்ப்பணம். இயேசு கிறிஸ்துக்கு நான் உண்மையா ஊழியம் செய்யறேன்னா அவர் பேசிய அன்பு, அவர் பேசிய மரியாதை ஒன்றும் இல்லை. மத்தேயு எடுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து என்னென்ன பேசினார் பாஸ்டர்? 5வது வசனத்துல இருந்து 5வது வசனத்துல இருந்து 8-7 முடிவு வரைக்கும் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். Go the second mile, love your enemies, do good to please God, lay up treasures in heaven, fasting to be seen only by God, do not judge, build on the rock, I never knew you, you will know them by their fruits, the narrow way. எத்தனையோ டைட்டில் இருக்கு, தமிழ் பைபிள்ல டைட்டில் இருக்காது. ஆனா மத்தேயு 6:5 இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் தேவன் பேசியிருக்கார். ஒரு மனுஷனா நீங்க என்ன செய்யணும், பாவம் செஞ்சா என்ன பண்ணணும், மன்னிக்கணும், சத்துருக்களை சிநேகிக்கணும், அவ்வளோ இருக்குங்க மேட்ரு. இங்க அவ்வளோ விஷயம் இருக்கு. கவலைப்படாதுன்னு இருக்கு, எப்படி ஜபம் பண்ணணும்னு இருக்கு, ஒரு நண்பன் 1 மைல் வர சொன்னா நீ கூட 1 மைல் போன்னு இருக்கு, ஃபாஸ்டிங்னா என்னன்னு இருக்கு, சொத்து வந்து நீ பரலோகத்தில் சேருன்னு இருக்கு, யாரையும் நீ குறை தீர்க்காதன்னு இருக்கு,
கேளுங்கள் தரப்படும் அந்த வசனங்கள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒளி வந்து கண்கள் இருக்கு. இவ்வளவு இருக்கேங்க, அதை செய்யுங்க நீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் சபை கட்டுறதா இருக்கக்கூடாது, இதை சபையா மாத்துறதா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு நட்டு இருக்கு, நான் இருக்கேன், அதை கழட்டணும்னா எனக்கு என்னங்க தேவை? ஸ்க்ரூ டிரைவர் தேவை. கையை வச்சு இப்படி கழட்ட முடியுமா? எனக்கு அந்த கருவி வேணும். எனக்கும் அந்த நட்டுக்கும் அது நடுவில் பாலமாக செயல்படும், கருவியாக செயல்படும், பாதையாக செயல்படும். சேவை செய்து எனக்கு அது. ஆமாவா இல்லையா? அது போல தேவனுங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நடுவில் நீங்கள் பாலமாக செயல்படணும். பெருமை வேண்டாம், பதவி வேண்டாம், என் கடவுள் பெருசு வேண்டவே வேண்டாம். நீங்கள் என்ன பெற்றீங்களோ, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அப்போ பார்த்து உங்கள் சாட்சியை பார்த்து நம்புற அவங்களுக்கு கடவுள் இருக்கார், தேவன் இருக்கார், அவர் உண்மையிலையும் இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு அது தெரிய வரும். அல்லேலூயா. ஆமென். நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சரியான சேவை செய்யுங்க. சேவையே மகத்துவம், சேவை செய்வதே மகத்துவம். கிரேட்னஸ் இஸ் சர்விங். சர்வ் த பெஸ்ட் திங், யூ வில் பி சர்வ்ட். இயேசு கிறிஸ்து தன்னையே மறந்து தன்னுடைய மகத்துவம், கர்க்கத்துவம், தன் பிதாவின் மகன், தான் மிகப்பெரிய, அது எல்லாவற்றையும் மறந்து பாவிகளோடு பாவிகளாக அமர்ந்து சாப்பிட்டு பிதா தன் மூலியமாக வேலை செய்ய தன்னை ஒரு கருவியாக செயல்படுத்த ஒப்பு கொடுத்தார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை எடுத்து, என் பேரை நீ எல்லாரும் முன்னாடியும் சொன்ன, உன் பேரை நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன்னு பிதாவானவர் சொன்னது இன்னைக்கு நம்ம 2000 வருஷம் இனி மேலேயும் பேசுவோம் நம்ம. அல்லேலூயா. பரலோகத்தில் அவர் மிகப்பெரிய தூண். ஏன்? தன்னையே மறந்து தன் மூலியமாக தனக்கு சேவை செய்ய, மக்களுக்காக சேவை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அங்கே ஜெயிச்சிட்டார் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் இன்னைக்கு பெரிய இடம் பிடிக்கணும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு, பிதா முன்னாடி நம்மளுடைய பேர் சொல்லப்படணும்னா, யூ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் டெல் கிரைஸ்ட் இஸ் தி ஒன்லி காட். நோ, ஜஸ்ட் சர்வ். சர்வ் மட்டும் பண்ணுங்க, சேவை மட்டும் செய்யுங்க. செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, எங்க மறைமுகமாக உங்கள் பேர் போணுச்சுன்னு நீங்கள் நினைக்கும் போது பிதாவே உங்கள் பேரை சொல்லுவார். அங்கேயே ஜெயிச்சிட்டீங்க நீங்க. அல்லேலூயா. ஆமென். ஸோ சர்வ், பி கைண்ட் டு அதர்ஸ். எல்லார்ட்டையும் நல்லா பேசுங்க, அன்பாக இருங்க, கை கொழுக்குங்க. யாரும் தாழ்ந்தவனும் கிடையாது, யாரும் எதுவும் கிடையாது, எல்லாரும் சமம். ஜாதி மதம் இதெல்லாம் தூக்கி போடுங்க, எல்லாரும் சமம். அல்லேலூயா. ஆமென். லாஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சேன். இந்த நியூஸில் ஃபேமஸாக இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருந்தது, நரிக்குறவர்களை தேட்டர்லலாம் விடாமல், அதெல்லாம் அன்னெசரி. தேர் ஆல்சோ பீப்புள், அவங்களும் மக்கள். அப்படிலாம் யாராவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து துச்சமாக அப்படி பார்க்காதீங்க. நோ நோ நோ, நல்லா பேசுங்க. எப்படி, எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, அது அந்த நீட்டாக மெயின்டைன். ஆமே. இனி யாரையும் தரை குறைவாக நம்ம பேச வேண்டாம். அல்லேலூயா. ஆமே. எழுந்து நில்லுங்க, நாம் ஜெபிப்போம். என்னை பாருங்க, நீங்க சேவை செய்யறதுக்கு நான் நல்ல ஒரு டிப்ஸ் எடுத்து தரேன். நான் டெய்லி எங்கேயாவது போகும்போது எய்த்தாப்பில் வரவங்களை பார்த்து சிரிங்க, விஷ் பண்ணுங்க. ஹலோ, விஷ் பண்ணுங்க. உங்களுக்கு அது சாதா ஒரு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே இழந்து வரவங்களுக்கு அவங்க உங்கள் சிரிப்பை பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வரும். சிரிங்க. உங்கள் மனைவியை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் பாக்கியவான். மனைவிகளும் சொல்லுங்க, குறைஞ்சே பெற மாட்டீங்க. நல்ல ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்கன்னு வைங்க, ஃபென்டாஸ்டிக், உன் கைக்கு மோதிரம் போட்டே ஆகணும்னு சொல்லவா செய்யுங்க. முடியலனாலும் அதுவே போட்டதுக்கு சமம். இன்னைக்கு இதை ஒரு நாள் இன்னொரு நாள் நான் தனியாக பேசுகிறேன், மனைவிகளை எப்படி நடத்தணும்னு. நான் இன்னும் கல்யாணம் பண்ணல, ஆனால் எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நிறைய பார்த்துட்டேன் நான். ஸோ அதனால் க்ரீட் தம். பாருங்க, விஷ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். கண்களை மூடுங்க. ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நாங்கள் பல முறை தவறுகள் செய்திருப்போம், தவறான வார்த்தைகள் பேசியிருப்போம், அவமதித்திருப்போம். அவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் மன வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். ஊழியம் என்ற பெயரில் தவறான கொள்கைகளை நிலைநாட்டி கொண்டிருந்ததற்கு மன்னிப்பு கேட்கின்றோம். இன்னையிலிருந்து உம் அன்பு, பரிசுத்தம், சமாதானம் அதை பற்றி பேசாமல்
அன்பாக வாழ்ந்து காட்ட, பரிசுத்தமாக வாழ்ந்து காட்ட, சாட்சியாக இருக்க நீர் உதவி செய்யும். பிறருக்கு ஒளியாக இருந்து அவர்களை வழிநடத்த நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேவை மகத்துவமானது. சர்வ், யூ வில் பி கிரேட். காட் பிளஸ் யூ. ஷாலோம்.